ஹாய் ஹலோ டார்மீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாகவே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரையும் ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து. ஆமாம், லவ் மீ அகெயினில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் எல்லோரையும். ஆமாம், அது போட்டு இப்படி ஒரு 2 வீக் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ரொம்ப கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். நான் பர்சனலாக ரொம்ப பிஸியாக இருந்தேன். அதனால் என்னால் எந்த எஃப்எஃப்பும் போட முடியல. அன்டோல்டு ஸ்டோரி போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான், அதையும் என்னால் போட முடியல. ஏன்னா நான் கொஞ்சம் பர்சனல் விஷயத்தில் இருந்ததுனால சும்மா இன்ஸ்டாவில் எடிட் அப்படி மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ என்னால் கதை பேசலாம் முடியலை, எனக்கு நேரம் இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அன்டோல்டு ஸ்டோரியும் நான் ஃப்ரீயாக டைம் இருக்கும் போது கண்டிப்பாக நான் போடுறேன். எப்போயுமே நான் பிஸியாக தான் இருக்கேன். ஆனால் எனக்கு இப்போது நடக்கிற இந்த சீக்குக் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்களா? எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கான்செப்ட்டில் நிறைய சீக்குக் மூமெண்ட்ஸ் நடக்குதுல, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. இப்போது இந்த 4 டேஸாக அமெரிக்காவில் நடந்தப்போ சிமன் ஜேகே அவங்க மட்டும் என் கண்ணுக்கு தனியாக தெரிகிறாங்க. ஒரு மாதிரி அவங்கள எப்படி சொல்கிறது, அந்த கான்செப்ட் காலையிலே நடக்குது. ஸோ நான் கண்ணு முழிக்கும் போதே நான் ஜீக்குக்கை தான் பார்க்குறேன் என் ஃபோனில். அதுவும் நம்ம ஜேகே சிமினோட அந்த ஹேர் அப்படி சரி பண்ணுறது, ஒரு நாள் பண்ணால் சரி, 2 நாள் 3 நாள் தொடர்ந்து பண்ணுறான். சிமினை ஜேகேக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறத நல்லா வெளிக்காட்டுறான். ஒரு மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது என்னால் எப்படி எடிட் பண்ணாமல் வந்துட்டு இது மாதிரி ஒரு அதை பார்க்கும்போது ஒரு ஜாலியாக ஒரு 1 ஷாட் இல்லை 2 ஷாட் போடணும் அப்படின்ட்டு எப்படியாவது போட்டுருவோம். ரொம்ப நாள் அதில் சீக்குக் ஸ்டோரி ஒரு க்யூட்டாக அழகாக போட்டு. ஸோ அதனால தான் இந்த ஸ்டோரி. எல்லோரும் கான்செப்ட் பார்த்துருப்பீங்கள்ல, நல்லா இருக்குது. சீக்குக் மூமெண்ட் OT7 நம்மளோட அதர் மெம்பர்ஸ் அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருக்குது. எனக்கு நான் தான் தெரியும்ல, நான் ஒரு ஜீக்குக் பைத்தியம். ஸோ ஜீக்குக் மூமெண்ட்லாம் நடக்க டேய் சீக்கிரம் சொல்லிடுங்கடா அப்படின்னு தான் தோணுது. அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்குது உண்மையாக. நிறைய பேர் டிஎம்லலாம் என்னக்கா டேக்குக் போயிட்டு அப்படின்னா, டேக்குக்கும் ஜீக்குக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கடா, எது ரியல்னு நம்மளையே தெரியுது. ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது. கூடிய சீக்கிரம் ஜேகே ரிவால்வ் பண்ணிடுவான், சிமன் தான் பாய் ஃப்ரெண்டுன்னு. ஏன்னா சார் எவ்வளோ அப்சஸ்டாக இருக்காரு. ஒரு ஸ்டேஜு சுற்றிலும் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, கண் எடுக்காமல் ஒரு பர்சனை பார்க்குறான். அது டேக்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரில. இருந்தால் ஒரு வேளை என் ஸ்டோரி கேட்டால் கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி தேவா ஜேகே பார்க்குற மாதிரி ஜிமினை பார்க்குறது டோட்டலி வேறு மாதிரி இருக்குது. பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான், அப்படி பார்க்குறான் ஸ்டேஜில். ஷோ அதுவும் ஜிமினோட அந்த அளவுக்கு பார்க்காம இருந்தால் தான் தப்பு. ஜேகேயை மட்டுமா பார்க்குறான், எல்லோரும் தான் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஜிமின்சி. எனிவே நான் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா, நான் அன்டோல்டு ஸ்டோரி சீக்கிரம் போடுறேன், ஓகேவா? என்னை மன்னிச்சிடுங்க அது கொஞ்சம் டிலே ஆக்குறதுக்கு. எனிவே இந்த ஸ்டோரியுமே நான் 1 ஷாட்டாக போடலான்னு பார்த்தேன். என்னோடய சரித்திரத்தில் 1 ஷாட் கிடையாது. ஸோ அதான் 2 ஷாட்டு. இந்த காதல் பிசாசு இந்த 2 ஷாட் ஒரு க்யூட்டான அழகான ஸ்டோரி. ப்ளஸ் கொஞ்சமாக ஒரு க்யூட் சண்டை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இந்த ஸ்டோரி. பாருங்கள், ஓகே? நம்ம சிமின் சீக்கு கூட அந்த லவ் அது இப்படி தான் இருந்திருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி சீக்குக்கை பார்க்கும் போதெல்லாம் என் மைண்ட் அப்படி தான் இருக்குது. நான் அவங்க வர்றாங்களோ இல்லையோ, அவங்களோட அந்த கற்பனையில் அவங்களோட அந்த இதை பார்க்கும்போது நான் அவங்கள வச்சு ஒரு கற்பனை பண்ணுறேன். அந்த அளவுக்கு நான் அப்சஸ்டாக இருக்கேன் சீக்குக் மேலே. ஸோ எப்படி நான் ஸ்டோரி போடாமல் இருப்பேன். ஸோ அதான் ஒரு க்யூட்டான இந்த ஸ்டோரியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்டோரி எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி கமெண்ட் பண்ணுறதில்ல, வியூஸ் போகிறதே இல்லை. இன்றைக்கி அதனாலே இன்னொரு பக்கம் ஸ்டோரி போடவே பிடிக்கல. ஏன்னா ரொம்ப நான் பல தடவை பழைய எஃப்எஃப்பில் சொல்லிட்டேன், ஸ்ட்ரகிள் பண்ணி போகிறதுனால கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கும்ல. நிறைய பேரோட எஃப்எஃப்லாம் பார்க்கவே ஆசையாக இருக்குது, கமெண்ட் போடுறாங்க, வியூஸ்லாம் அப்படி போகுது. அவங்களுக்குலாம் போட தோடுது. நம்மளுக்கு எனக்கு நம்ம ஜீக்குக் அக்கௌண்ட் மட்டுமா, இல்லை எல்லா ஜீக்குக் அக்கௌண்டா இல்லையா? நான் எப்பயும் சொல்கிற மாதிரி என் வாய்ஸான்னு தெரில. எனிவே நான் அப்பப்போ என் மைண்டுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் ஜீக்குக் ஸ்டோரி போடுறேன். பிடிச்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேடா? இந்த ஸ்டோரியை பற்றி பெருசான ஒன்றும் இல்லை. இது ஒரு நார்மல் ஸ்டோரி தான். ஸோ ஒரு குட்டியாக ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு அப்படி நான் ஸ்டோரிக்குள்ளே போகிறேன், ஓகே? இந்த ஸ்டோரியில் நம்ம ஜேகேவும் சிமனும் ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒரு லவ்வர்ஸ். எப்பயும் மாதிரி நம்ம ஜூங் ஜங்குக்கோட ஃப்ரெண்டு. இதில் நம்ம ஜேகேவோட டேடா நம்ம ஜின்னு இருப்பாங்க, நம்ம ஜிமினோட டேடா நம்ம ஆரம் இருப்பாங்க. இந்த கதை கொஞ்சம்
ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் ஒரு நார்மல் ஸ்டோரி தான். நம்ம ஜிம்மினோட ஃபேமிலி கொஞ்சம் அதாவது ஒரு அளவுக்கு ரிச்சு. நம்ம ஜிம்மினோட அப்பா ஆரம் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ வந்துட்டு ஒரு கௌரவமான குடும்பம் அந்த மாதிரி நம்ம ஜிம்மன். ஜேகேவோட ஃபேமிலி வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் மாதிரி தான். நம்ம சின்ன வந்து ஜேகே மேலே அவ்வளோ பாசம் இருப்பாங்க. ஜேகேக்கு சின்னனா அவ்வளோ பிடிக்கும். அது மாதிரி சின்னோட அம்மா தான் வந்துட்டு நம்ம ஜேகேயோட அம்மா. இதில் வந்துட்டு நம்ம சென்னும் ஆரமும் சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இப்படி தான் அந்த ஸ்டோரி போகும். ஸோ ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்கடா. அதுக்கப்புறம் ஏதாவது சவுண்ட் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸை மட்டும் இது பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு லீவில் பசங்க இருக்கிறதுனால கொஞ்சம் பேக்ரவுண்ட் அப்படி இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு என்னோடய வாய்ஸை மட்டும் கேளுங்க. ஓகேவா? ஓகேடா. இப்போது எடுத்தோடனே ஒரு பார் தான். அந்த பாரில் 2 பர்சன் தான் உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு பர்சன் பயங்கரமாக குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். குடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வந்துட்டு சரக்கு பாட்டில், இன்னொரு கையில் வந்துட்டு ஃபோனு. இன்னொரு ஆப்போசிட் பர்சன் அந்த பர்சன் அப்படி பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்கான். இப்போது குடிச்சி ஃபோனை எடுடி, நான் 3 தடவை நீங்கள் அடிச்சிட்டேன்டி, ஃபோன் எடு அப்படின்ற மாதிரி. ஆமாம், குடிச்சிட்டு இருக்கிறது நம்ம ஜேகே தான். ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான். ஆப்போசிட்டில் பர்சன் ஒரு ரிங் போகிறதுக்குள்ளே கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஃபோன் எடு ஃபேனா அப்படின்ற மாதிரி ஒரு 15-20 அளவுக்கு மேலே அடிச்சுட்டே இருந்து இப்போ ஃபைனலி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போது அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது அதை சொல்லலை. அது மாதிரி உங்களோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணுறல அப்படின்ற மாதிரி திரும்பியும் பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ எதுக்கூட அப்படி தலை போகிற அளவுக்கு குடிக்கிற அப்படிங்கும்போது எதுக்கு அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசு, அதை விட்டு நான் அவாய்ட் பண்ணாத, ஃபோன் எடுக்காதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படிங்கும்போது மயிறு நீ பண்ணது கரெக்டாடா, உனக்கு தான் தெரியல சிமினிக்கு பிடிக்காது இதுக்கடா பண்ணுற அப்படிங்கும்போது நீ ஆமாண்டா பிடிக்காத பண்ணேன்னா ஒரு 5 மினிட்ஸ் தானே நான் லேட்டாக வந்தேன். அதுக்கு உடனே மறைச்சிக்கிட்டு போயிட்டான். என்னை பற்றி தெரியும், அவங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டால இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ட்டு குடிக்கும்போது ஏண்டா சங்குகா, உனக்கும் சிமினிவும் இந்த ரேசிங்னால தானே சண்டை வந்துக்கிட்டே இருக்கு, எதுக்குடா அந்த கருமத்தை தான் விட்டு தொலையண்டா அப்படிங்கும்போது நான் முன்ன மாதிரி இருக்கேண்ணா, நீ பார்த்தியா முன்னெல்லாம் இப்படி இருந்தேன், என்னைக்கு இவனை லவ் பண்ணனோ அப்பயே அதை பாதி விட்டுட்டேன். ஏதோ என்னால் இந்த பாதியை மட்டும் விட முடியல, அதையும் விட்டுறேன்ட்டு பல தடவை சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆமாம் எங்கே விடுற, நீ விடுறதா இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கானுங்களே அவனுங்க ஒன்றை விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜுந்தான் சங்குகிட்ட சொல்லியிருக்கும்போது கூட்டுச்சு ஃபோனை எடுடி அப்படின்ட்டு திருப்பி அடித்தா சுவிட்ச் ஆஃப் தான் வரும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான்டா, திருப்பி நீ அடித்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு தான் வரும் அப்படிங்கும்போது அப்படி இல்லை. ஆமாம் சரி அப்போது கிளம்பு வா, அவனோட வீட்டுக்கு போய் அவனை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும்போது இன்னும் லூஸ் மாதிரி பேசுகிற, யார் வீட்டுக்கு போகணுன்னு கூப்பிட்றது தெரியுமா? வேறு யார்? என்னோடய ஜிம்மின் வீட்டுக்கு. உன் ஜிம்மின் கரெக்டு தான். அங்கே அவனோட மாமனார் பெரிய துப்பாக்கியை வச்சுட்டு வாங்க மை சனின்லா அப்படின்னு வெல்கம் பண்ணிவிட்டு ரெடியாக இருப்பார். இந்த ஆட்டத்துக்கு நான் வரல, மரியாதையாக கிளம்பு, ஒன்றால் நானும் குடிக்கல, நீ மரண குடி குடிச்சிட்ருக்கிய, நம்ம போகணுமே, நான் குடிக்காம சங்குகா கிளம்பு அடிக்கும்போது என்னால் வர முடியாது. அதை விட்டுச்சு என்னை பேச சொல்லு, அவன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். நான் 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 என்ன பண்ணேன், ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தேன், அதுக்கு ஒரு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, என்னை பார்க்காம போகிறது. நான் பேசாமல் என்னை குடிச்சு டைவர்ஸ் பண்ணிடுறேன்டா அப்படிங்கும்போது மிஸ்டர் சங்குக்சி உங்கள் 2 பேருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, கண்ட மீனி வளராமல் பாடா வீட்டுக்கு சின்னம்மா சாப்பிடாம வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிங்கும்போது ஆமால என்னோட அம்மா அவங்க மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க, இந்த ஜிமின்ஷி என்னை புரிஞ்சிக்கவே இல்லைல்ல அப்படிங்கும்போது ஆமாம் ஓ ஜிமின்ஷி புரிஞ்சிக்கவே இல்லை, நாளைக்கு என் ஜிமின் என்னோட அம்மா அவங்க 2 பேர் மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் உங்கள் 2 பேர் 3 பேர்த்துக்கு நடுவில் நான் மாட்டிட முடியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாடா போகலாம், மணி ஆயிடுச்சுடா. இல்லைடா இல்லை, நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் தானே ஜிம்மன் வீடு, அங்கே போய் நான் ஜிம்மனை பார்த்துட்டு வரேன், நான் எதுவுமே சவுண்டு போட மாட்டேன், அப்படியே நான் போய் பார்த்துட்டு வரேண்ணா.
அவனை பார்க்காம எனக்கு தூக்கம் வராதுடாச்சு அப்படிங்கும்போது, டேய் சரிடா, நீ ஆல்ரெடி ஃபுல் போதையில் இருக்கடா, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ தேவையில்லாத 7:30 இழுப்ப ஜங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் காலேஜுக்கு வருவான் பார்த்துக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் சொல்லும்போது, டேய் ஜூங்கா, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, டேய் நீ என்ன சிம்பத்தி க்ரியேட் பண்ணாலும் மொரட்டு குடி குடிச்சிருக்க, வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜுங் தான் சங்குக்கை வம்படியாக இழுத்துட்டு, ஏன்னா ஜங்குக்கு வரமாட்டான், ஸோ வந்து இழுத்துட்டு அதாவது கூப்பிட்டு வேகமாக சங்குக்கும் ஜுங்கும் பைக்கில் தான் வந்திருப்பாங்க. ஸோ வந்து நம்ம ஜுங் தான், டேய் உட்காரா அப்படிங்கும்போது, எங்கே ஜிமின் வீட்டுக்கு தானே போகிற, டேய் வீட்டுக்கு போகிறேன் வா, டேய் ஜிமின் வீட்டுக்கு வந்தோடனே நிப்பாட்டுற இல்லாடி நான் குதிச்சிடுவேன், சங்குகா குதித்து கை கால் உடச்சிக்கிட்டு தேவையில்லாத பண்ணுறத உட்காந்துட்டு என்னோட இப்போ பிடிச்சிக்கோ அப்படிங்கும்போது, இப்பா டேய் நீ என்ன ஃபிகராடா இப்போலாம் பிடிக்கிறதுக்கு, டேய் நீ குடிச்சிருக்க குடிக்க இப்போ பிடிச்சாதான்டா பேசாமல் வருவேன், இல்லாட்டி எங்கேயாவது வாரிடுவேடா, அதெல்லாம் முடியாது, நான் இதோ பின்னாடி பிடிச்சிடுறேன், ஷபா இவன் குடிச்சிட்டு இவனை சமாளிக்க நான் ஒரு 10 சரக்கு குடிச்சிருக்கேன் போலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜூக் தான் மெதுவாக வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது, காதல் என் காதல் அது கண்ணீரில் போச்சு, அது போச்சு, அது தண்ணீரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு தான் பாட்டு பாடிட்டே வருவான். ஜுக் தான், தெய்வமே இதெல்லாம் என்னை கேட்க வச்சுட்ருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜுக் தான் அப்படி வரும்போது, டேய் அந்த குட்டச்சியை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல, இதோ அந்த க்யூட்டான அந்த அழகான ஃபேஸை என்னால் பார்க்காம இருக்கவே முடியாது, அந்த குட்டச்சிக்கும் அப்படி தான், ஆனால் கோவம் வந்துட்டால் மட்டும் எங்கேயும் தான் என்னை பார்க்காம இருக்க இது வருமோ, இவ்வளோ தைரியம் இருந்தால் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இருப்பல்ல சிமிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு, அடே க்யூட்டா அழுகிற மாதிரி போது, டேய் என்ன அழுகிறியா, அதெல்லாம் இல்லை நான் அழுக மாட்டேன், அந்த குட்டச்சியை பார்க்காம நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிமனோட வீட்டை கிராஸ் பண்ணி தான் நம்ம ஜங்குக்கோட வீட்டுக்கு போகணும். இப்போ கரெக்டாக சிமன் வீட்டு வதத்தை நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு நிப்பாட்டுறா இப்போ நிப்பாட்டு நான் ஓடுதுறேன் அடைக்கும்போது சிமன் வீட்டுக்கு ஒரு 2 இது தள்ளி நம்ம ஜூங் தாண்டியே நிப்பாட்டுட்டு, டேய் வேணாண்டா, டேய் ரொம்ப அமைதியாக இருக்குது, இது ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ்டா, இங்கே வந்துட்டு ரொம்படியே இது பண்ணாதடா ஜங்குக்கா, தயவு செஞ்சு உன் காலில் விடுவேன்டா, வாடா நம்ம போயிடலாம் அப்படிங்கும்போது, டேய் நீ உன் ஃபோனில் சிம்மனுக்கு ஃபோன் அடிக்கும்போது, டேய் வேணாண்டா அவன் உன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாடா, நான் அடித்தா கண்டிப்பாக அடிக்க மாட்டான், இந்நேரம் என் ஃபோனையும் பிளாக் பண்ணி வச்சுருப்பான் அப்படிங்கும்போது, அதெல்லாம் பண்ண மாட்டான், அவனுக்கு வெளியே வந்து அந்த மூஞ்சை காட்டிட்டு போக சொல்லு, என்னோட பேச கூட வேணாம், நான் அந்த மூஞ்சை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிங்கும்போது, டேய் நீ மூஞ்சை மட்டும் பார்க்க மாட்டேன், இல்லாத ப்ரே பண்ண வேணாம், நம்ம காலைல பார்த்துக்கலாம், வா ஜங்குகா ப்ளீஸ் ஜங்குகா அப்படிங்கும்போது, இப்போ நீ ஃபோன் பண்ணலை டீ கூட்டு வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறியாடா, டீ ஃபோன் பண்ணுறான் அப்படிங்கும்போது, தெய்வமே எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்னை மாட்டி விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த கொலகார பாவிக்கிட்ட என்னை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம சிமனுக்கு தான் கால் பண்ணுவான். சரி சொன்ன மாதிரி நம்ம ஜூங்கோட ஃபோனை ஜிமின் சுவிட்ச் ஆஃப் அதாவது பிளாக்லாம் பண்ண மாட்டான், ஏன்னா இது ஜிமினுக்கும் சங்குக்கும் நடக்கிற சண்டை புதுசு கிடையாது, இது மாதிரி அடிக்கடி நடக்கும். அப்போது நம்ம சங்குக்கு இந்த மாதிரி பயங்கரமாக குளிச்சுட்டு இது மாதிரி சண்டை போகிறது வழக்கம். ஸோ வந்துட்டு சங்குக்கு சேஃபாக போயிட்டானா வந்துட்டானா அப்படின்னு நம்ம ஜூங்கிட்ட தான் நம்ம ஜிமின் கேட்பான். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு 2 தடவை ரிங் அடிச்சு 3ஆவது தடவை என்ன வேணும் ஜூங் அப்படிங்கும்போது, ஜிமின் சங்கு செதுக்கு இப்போ அந்த புரிய வந்து இங்கே நிற்கிறான் அப்படிங்கும்போது, ஜிமின் அவனை பற்றி உனக்கு தெரியல, தயவு செஞ்சு உன் மூஞ்சை காமிச்சிரு, அவன் கிளம்பிடும், ஏன்னா மூஞ்சை வாங்கிக்கணும் ஒரு பண்ண முடியாது, அவனை கூப்பிட்டு இங்கே கிளம்பிடு, என் அப்பா எப்பயும் தூங்கிடுவார், கீழே தான் உட்காந்துருக்காரு ஜூம், அவனை கூப்பிட்டு கிளம்பு அப்படிங்கும்போது, ஜிமின் அவன் சொல்லிவிட்டேன் அவன் வர மாட்டேங்கிறான், தயவு செஞ்சு ஃபோனை ஆன் பண்ணி அவனை நீ சொல்லு கிளம்பிடும் அப்படிங்கும்போது, நான் பேச மாட்டேன், அந்த பொறியிட்ட நான் பேச மாட்டேன், நீ கூப்பிட்டுட்டு கிளம்புஜோம், அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு தெரியல இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கும்போது, ஜிமின்ஜி நான் சொல்லிட்டேன் ப்ளீஸ், அந்த பிடிவாதத்தை பற்றி உனக்கு தெரியும்ல ப்ளீஸ் ஜிமின் அப்படிங்கும்போது, ஜூங்கா ஃபோனை கட் பண்ணுறேன் கிளம்பு அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணோன்னே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஜூங் பேசிகிட்டே இப்போ கிட்டே வந்து சங்குயா வாடா போயிடலாம் அப்படிங்கும்போது, என்னடா சொன்னான் என்ன சொன்னான் அந்த சியோன் சிமன் அப்படிங்கும்போது, அதிலெல்லாம் கரெக்டாக இருக்கு, டேய் அவன் ஃபோனை எடுக்கலை, வா ஓ உன் ஃபோனையும் எடுக்கலையா, இல்லை இனி 2ல் ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருவான். இப்போது ஜூங் அவ்வளோதான், டேய்
என்னடா பண்ணுற நடு ரோட்டில் இது கூட உட்காந்துருக்கேன். டீ இது போலீஸ் குவார்ட்டர்ஸ்டா, ஜங்குகா வந்துடுறா போயிடுவோம், தேவையில்லாத பிரச்சனைடா, எவனாவது பார்த்தான்னு வை நம்ம இங்கே நிற்கிற திருடுன்னு நினச்சிட்டு தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருவாங்கடா. வாடா கிளம்புவோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை கூட இங்கே வரணும், என்னை கூட்டச்சி நான் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் அப்படியே உட்காந்துட்ருப்பான். ஜோதி என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போது அது வந்து ஒரு குவார்ட்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். அங்கே மேலே சிம்மனோட ரூமில் சிம்மன் அவனோட அந்த ஜன்னல் இப்படி திறந்து பார்க்கும்போது சங்கு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு உருகி சுற்றி உட்காந்துட்ருக்கான் பார். ஷோ அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூங் தான் ஃபோன் பண்ணும்போது ஜூங்குக்கு நம்ம சிம்மன் தான் கால் பண்ணுவான். இப்போ ஜூங் தான் சிம்மன் சொல்லு சிம்மன் எதுக்கு ஜூங் இப்போ அவங்க உட்காந்துருக்கான் அப்படிங்கும்போது நான் சொல்லிட்டேன் சிம்மன் அப்படிங்கும்போது இங்கே நம்ம சிம்மன் பேசுகிறத நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு ஏய் கோட்டேஜி எதுக்கடி என்னை பார்க்க மாட்டேங்கிறா, எதுக்கடி இப்படி பண்ணுற அப்படின்ட்டு கத்துவான். இப்போ நம்ம ஜூங் தான் அவனை கத்த வேணான்னு சொல்லு, அப்பா முழிச்செரிக்காது பெரிய பிரச்சனையாகவும் கூட்டு போச்சு அப்படிங்கும்போது இப்போ ஜூங் தான் சிம்மன் நீ ஒரு தடவை கீழே வந்து அந்த ஃபேஸை மட்டும் காமிச்சிட்டு போயிடு ப்ளீஸ் அப்படிங்கும்போது கேட்க மாட்டீங்கன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் டேய் தயவு செஞ்சு கேட்குறேன்னா வந்துடுறா. சிம்மன் செம்ம டென்ஷனாக இருக்கான் அப்படிங்கும்போது ஓ அது கூட டென்ஷன் வேறு ஆவால, இங்கே அவளை பார்க்காம நான் தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான், நீ வா, உனக்கு தெரியும் உன்ன மாதிரியே தான் அவனும் பிடிவாதம் பிடிச்சவன், நீ ஏஞ்சி வந்துடு அப்படிங்கும்போது ஓ பிடிவாதம், ஆனால் என் பிடிவாதம் பற்றி அவனுக்கு தெரியும்ல, அவனை பார்த்துட்டு தான் நான் போவேன், அப்போது அவன் வரமாட்டான் அப்படி சொல்லணுனே இப்போ ஏஞ்சி அப்போது நான் போகிறேன், எனக்கு ஒரு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சிம்மனோட வீட்டு அந்த இது வாசலில் கேட் இருக்கும், அந்த கேட்டை தான் போயிட்டு இப்படி தட்டுறது, அதாவது லைட்டாக தட்டிடுவான். இப்போது டிடி என்னடா பண்ணுறது டேய் வேணாடா வாடா அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும்போது இப்போது நம்ம உள்ளக்க ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். அங்கே வெளியே நாயெல்லாம் வச்சுருப்பாங்க, நாயெல்லாம் பயங்கரமாக குலையும். நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிருச்சுடா, எல்லா வீட்லேயும் லைட்டு வேறு போட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம ஜூங் தான் ஜங்கு கிட்ட மல்லு கட்டிகிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம சிவனோட வீட்டு வாசலில் டக்குன்னு லைட்டை போட்டு டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்கும். அவ்வளோதான் சோழி முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஜூங் தான் இருக்கும்போது இப்போது நம்ம ஹாரம் தான் தொடர்ந்துட்டு வெளியே வரும்போது ஜங்குக்கும் ஜூங்கும் தான் ஜங்குக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு நம்ம ஜூங் நிற்கும்போது அப்படியே ஹாரம் வந்துட்டு நைட் ட்ரெஸ் போட்டுட்டு கண்ணாடி ஒன்று போட்டுட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்கும்போது ஏய் யார் நீங்கள் அப்படின்ட்டு அந்த இருட்டில் அப்போ லைட்டாக தெரியாது. இப்போ கிட்டே வந்து பார்த்தோன்னே ஜங்குக்கு ஆல்ரெடி ஹாரத்துக்கு தெரியும் நீ அப்படிங்கும்போது அது அது வந்து நாங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்டை பார்க்க அப்படின்ட்டு ஜுங் தான் சொல்லிட்டு இருக்கும்போது மாம்சே வந்துட்டாரா மாம்சே அப்படிங்கும்போது ரைட்ரா ரைட்டு இனி நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுங் தான் பயந்து நிற்கும்போது உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது உங்களோட பையன் வேணும் அப்படிங்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கான் இவன், ஆமாம் இவன் அந்த பொறியியல் அப்படிங்கும்போது அது நீ நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஆராய்தான் ஜங்குவை பார்த்து கேட்கும்போது அதான் சொன்னல உங்கள் பையன் சிம்மனை பார்க்க வந்தேன், நான் அவனை பார்க்கணும், எனக்கு அவனுக்கும் சின்ன சண்டை அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்கிறது ஆரம்புக்கு கொஞ்சம் தெரியும், ஆனால் ரொம்ப டீப்பாக அந்த மாதிரிலாம் தெரியாது. இப்போ ஆரம்பு தான் சரிக்கும் வரும், என்ன பேசிகிட்டு இருக்காங்க இருக்கும்போது இப்போ ஜூங் தான் இல்லை சார் அது வந்து அப்படின்ட்டு ஜூங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது இப்போது டோரை திறந்துட்டு நம்ம சிம்மன் தான் வெளியே வந்து பா அப்படிங்கும்போது சிம்மன் என்ன நடக்குதுங்க, இந்த ரெண்டு பொறுக்கியும் உன்னோட காலேஜ் தானே அப்படிங்கும்போது ஆமாப்பா அப்படிங்கும்போது இப்போது சிம்மன் வந்ததுமே ஜங்குக்கு சிம்மனை பார்த்துருவான். பார்த்துட்டு அப்பா அது அப்படிங்கும்போது இப்போது ஜங்கு கிட்டேருந்து எந்த பேச்சுமே வராது, சிம்மனோட ஃபேஸை பார்க்கறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிம்மனை பார்க்கும்போது சிம்மன் சரியாக ஜங்குவை பார்த்து மறையும் போது உடச்சி ஒரு எரியல அப்படின்ட்டு மைண்டில் எது வச்சுட்டு யோ மாமா தேவையில்லாமல் பையனை திட்டாத சரியா, அவனை பார்க்க தான் வந்தேன், பார்த்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜூங்கா போகலாம் அவளோட வேலை முடிஞ்சு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு பாட்டுக்கு போயிடுவான். என்ன காரியம் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜுங் தான் வந்ததே போதுட்டு வேகமாக போயிட்டு வண்டியை தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜங்குக்கு அப்படியே சிம்மனை பார்ப்பான்.
சிம்மினிகா கண்ணில் அவ்வளோ கோவம். அப்படியே ஜூங் வேகமானே எடுத்துகிட்டு போயிடுவான். இங்கே நம்ம ஆரம்பம் ஜிமினை பார்க்கும்போது என்ன நடக்குது ஜிம் அப்படிங்கும்போது, அப்பா அது அது எனக்கு தெரியாதுப்பா. உனக்கு தெரியாதா? செமன், எனக்கு தெரியும். நீ இவன் கூட தான் அதிகமாக இப்போலாம் பேசி பழகுறேன்னு காலேஜில் என்னோடய ஃப்ரெண்ட் சொன்னான். இவனை பற்றியும் எனக்கு தெரியும் செமன். இடிக்கிறதுலேயே உங்கள் காலேஜ்லேயே நம்பர் 1 பொறி வந்தான்னு கேள்விப்பட்டேன். இல்லீகலாக ரேசிங்லலாம் போயிட்டுருக்கான்னு கேள்விப்பட்டேன். எது உனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் செமன் அப்படிங்கும்போது, அப்பா அது சும்மா ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட்? உனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் தேவையே கிடையாது. நான் உங்ககிட்ட எதையும் கேட்க விரும்பலை. இன்னொரு தடவை இந்த மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா உனக்கு என்னை பற்றி தெரியும் ஜிமன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆரம்படுக்கு போயிடுவார். இப்போது நம்ம ஜிமினுக்கு அப்படி ஒரு கோபம் ப்ளஸ் அழுகை வரும். அப்படியே நம்ம ஜிமனோட ரூமுக்கு போயிடுவான். இங்கே நம்ம ஜேகே அப்படியே ஜூங்கோட தோலில், அதாவது அந்த முதுகில் அப்படி சாஞ்சிட்டு அப்படியே வரும்போது, இப்போது ஃபைனலி நம்ம சங்குக்கு வீட்டுக்கு வந்ததும், இப்போ நம்ம சங்குக்கை தாங்கி நம்ம ஜூங் தான் கூப்பிட்டு வந்துட்டு காலிக்குள்ளே அழைக்கும்போது ஜினதாக திறப்பாங்க. திறக்கும்போது இப்போது சங்குக்கு மட்டையாக இருப்பான். நம்ம ஜூங் தான் அம்மா அடிக்கும்போது, எதுக்கு இப்போ இவ்வளோ பிடிச்சிருக்காம அப்படின்னு கேட்குவாங்க. ஜின்னு ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதான் அப்படியே நம்ம சங்குக்கை கூப்பிட்டு வந்துட்டு, சங்குக்கூட ரூம் மேலே தான் இருக்கும். அங்கே போய் சங்குக்கை படியை வச்சுட்டு நம்ம ஜூங் தான் கீழே வந்துட்டு பார்க்கும்போது சின்னதான் உட்காந்துருப்பாங்க. என்னாச்சு சிமன் கூட சண்டையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், இவன் எப்பயும் மாதிரி சிமனை பார்க்க லேட்டாக போயிருக்கான். சிமன் கோச்சிக்கிட்டான் அப்படிங்கும்போது, இப்போ சின்னதாக அப்படி ஜூங்க பார்க்கும்போது, எதுக்கு அவன் லேட்டாக போனான் அப்படிங்கும்போது, அதையும் கேட்குறீங்க. அவன் சும்மா இருந்தாலும் அவனை சுற்றி இருக்க அவனை சும்மா விட மாட்டாங்க. தேவையில்லாமல் அவனை அது பண்ணி இது பண்ணி ரேசிங் கூப்பிட்டு ரேஸுக்கு போயிட்டு லேட்டாக வந்தான். ஏற்கனவே ஜிமினிக்கு ஜம்மு ரேசிங் பண்ணுறது பிடிக்கலை அப்படிங்கும்போது, சிமினை பார்க்காம அவன் வந்திருக்க மாட்டானே அப்படின்ட்டு சின்ன கரெக்டாக கேட்கும்போது, ஆமாம் ஏன் கேட்குறீங்க, நேராக போய் அவங்க வீட்டுக்கு அதை அந்த இதை கேட்டை தட்டிட்டு அவங்க அப்பா வெளியே வந்துட்டு அப்படியே ஒரு திட்டு அப்படிங்கும்போது, சிவனை பார்த்தானா இல்லையா? பார்த்துட்டான். பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரில, அவள் பாட்டுக்கு வந்துட்டான் அப்படிங்கும்போது, இப்போ ஜின்னதான் ஸ்மெக் பண்ணிட்டு, சரி ஜூ நீ பத்திரமா வீட்டுக்கு போ, இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று தான், காலெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கும்போது, இப்போது நம்ம ஜூங் தான் சரி சின்னம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூங் தான் கிளம்பிடுவான். இங்கே நம்ம சின்னதான் கதவெல்லாம் மூடிட்டு இப்போ அப்படியே மேலே தான் போய் ஆகும்போது சங்குக் தான் குடேசி சாரிடி சாரி அப்படின்னு சொல்கிற மாதிரி புலம்பிட்டு இருப்பான். இப்போது அந்த காலில் உள்ள இதெல்லாம் சாக்ஸெல்லாம் கழட்டிட்டு அந்த ஷர்ட்டெல்லாம் இது பண்ணிட்டு சின்னதாக சங்குக்கு போற்றி விட்டுட்டு இப்படி சங்குக்கு தலையை ரப் பண்ணும்போது, அப்பா மாதிரியே பிடிவாதமாக இருக்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் ஒரு ஏஜுக்கு மேலே நீ டே போயிடுவேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் அந்த கடவுள் கரெக்டாக உன்னோட லைஃப்பில் சிவனுக்கு கொடுத்துருக்கான். கண்டிப்பாக ஒரு நாள் நீ இதெல்லாம் விட்டுட்டு சிவனுக்காக மாறு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தலையை ரப் பண்ணி விட்டு நம்ம சின்ன தான் போயிடுவாங்க. இங்கே நம்ம சிமன் தான் அவனோட ரூமில் தான் போயிட்டு செம்ம கோவமாக அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு ஃபோனை தான் பார்க்கும்போது, சங்குக்கு அவ்வளோ சாரி மெசேஜு என்கிட்ட பேசு, நான் உன்னை பார்க்காம இருக்க முடியாது, நான் அவ்வளோ பேசி அது மாதிரி மெசேஜ் ஒரு 100 மாதிரி போட்டு வச்சுருக்காது. அப்படியே பார்த்துட்டு ஒரு இவ்வளோ லவ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு பிடிக்காது நீ பண்ணுற அது பொறுக்கி உனக்கு மட்டும் இல்லை சொன்னாலையும் உன்னை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஜிமனும் ஃபன்னாக அந்த வால்பேப்பரில் இருக்கிறத ஜேகேயோட ஃபேஸில் அப்படி ரப் பண்ணிட்டு நம்ம ஜிமன் தான் அப்படியே படுத்து தூங்கிடுவான். இப்போது அப்படியே அந்த நைட் போய் அந்த நாள் காலையில் தான் காலையில் நம்ம ஜேகேயோட வீட்டில் தான் காலிங் பெல் சவுண்ட் தான் கேட்கும். இப்போ நம்ம சின்னதாக போயிட்டு கதவை தான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே நம்ம சிமன் தான் ஃபார்மலாக அவ்வளோ அழகாக ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பேக் ஒன்று மாறிட்டு அப்படி நிற்கும் போது சிமன் அடிக்கும்போது, இப்போது சிமன் அப்படி உள்ளே வந்துட்டு, என்ன சிமன் சி பயங்கர கோவத்தில் இருக்கீங்க போல் அப்படிங்கும்போது, நான் மேலே போயிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வேகமாக ஜேகேயோட ரூம் தான் மேலே இருக்கும். அங்கே தான் நம்ம சிமன் தான் போவான். இப்போ நம்ம சின்னதாக சிரிச்சுட்டு அவங்க வேலையை போய் பார்ப்பாங்க. இப்போது நம்ம ஜேகேயோட ரூம் திறந்தா இருக்கும். உள்ளே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கும்போது நம்ம ஜேகே குப்பரை கடிச்சிட்டு அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டு இருப்பான். இப்போது பண்ணுறத பண்ணிவிட்டு எப்படி தூங்குறல நீ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பக்கத்தில் பில்லோ தான் இருக்கும். அந்த பில்லோ எடுத்து வந்துட்டு பொறுக்கி
குடிச்சிட்டு என்ன பண்ணுற நைட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லோவை எடுத்துகிட்டு வேகமாக டம்முன்னு ஜேகேவோட மூதோட தான் அடிக்கும்போது பொறி திருந்தவே மாட்டால அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிட்டே இருப்பான். அதான் ஏன்னா ஒரு அசைவு கூட தெரியாது. அப்படியே தூங்கும்போது ஒன்று என்ன பண்ணுறது பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் தண்ணி பாட்டில் தான் இருக்கும். அந்த தண்ணி பாட்டிலை எடுத்து இப்படி ஜேகே மூடி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி ஜேகேயோட தலையில ஊற்றும்போது டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் என்ன அப்படின்னு ஏஞ்சி உட்காந்துட்டு பார்க்கும்போது ஜெவன் கையில் பாட்டில் வச்சுட்டு பயங்கர கோவமா ஜேகே பண்ண நிற்கும்போது குடிச்சி எதுக்கடி இப்போ என் மேலே ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி விட்டேன் அப்படிங்கும்போது போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுருப்பான். அந்த பாட்டில் எடுத்து ஜேகே அடிக்கும்போது இப்போ எதுக்கடி இப்படி பண்ணுற அப்படிங்கும்போது எதுக்கு பண்ணுறேன்னா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு என்னோட என் அப்பா கிட்ட வந்து நீ பேசி நிற்கிறல அப்படிங்கும்போது என்னது உன் அப்பா கிட்ட வந்து பேசினானா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பாப்பா அங்கே ஜேகேயோட கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி தான் இருக்கும். அதில் ஜேகே வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச பைக்கோட இதெல்லாம் பைக்கு சின்னதாக அதெல்லாம் வச்சுட்ருப்பான். இந்த பைக்கு இதுதானே உனக்கு ஒரு கேடு அப்படி சொல்லிட்டு பைக்கை எடுத்து ஜேகே மேலே இது பெட்டில் படும்போது குடிச்சு இப்போ எதுக்கிட்டே இவ்வளோ கோவப்படுற நான் உங்கள் அப்பாட்ட வந்து பேசுனா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனை பிடிக்கும் போது என்னை விட தொடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பொம்மையை இது பண்ணுவான். குடிச்சு கோவப்படாது, நீ என் மேலே கோவமாக இருக்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ கோவம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நவுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சி தள்ளி விட்ருவான் பெட்டில். உனக்கு என்னோட அந்த அந்த பைக்கு அந்த பைக் ரேசிங் தானே உனக்கு முக்கியம் அப்படின்ட்டு சொல்லும்போது அதெல்லாம் இல்லடி சிம்மன் நான் பேச வர்றது நீ கேட்கவே இல்லை, நான் பாட்டுக்கு தான் இருந்தேன் அப்படிங்கும்போது எப்போ பார்த்தாலும் இதே போய் தான் நான் பாட்டுக்கு இருந்தேன். அவனுங்களாம் வந்து கூப்பிட்டாங்க என்கிட்ட இனிமேல் பேசாத அவர் அடிக்கும்போது என்னை பேசாதன்னு சொல்கிறதுக்கு வந்து இப்படி போட்டு அடிக்கிறேன். அப்போ நான் இங்கே வந்தது உனக்கு தப்பு. பேசுவேன் ஷலாம் பேசுவேன். எதுக்கு தெரியுமா நான் வந்தேன், எதுக்குடா என் வீட்டுக்கு வந்தேன் ஃபோனையும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவன் படம் கத்திட்டு இருக்கும்போது குடிச்சு கோவப்படாதடி ப்ளீஸ் அடிக்கும்போது ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவன் அது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற புக்கு அதெல்லாம் வச்சுட்டு ஜேகேவை அப்படி அடிப்பான். குடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பின்னாடிலேருந்து நம்ம ஜேகே ஜிவனை ஹக் பண்ணி தடுத்துட்ருப்பான். விடுடா என்னை விடு தொடாத அவர் ஜேகே அடிக்கும்போது குடிச்சி டென்ஷன் ஆகாத பொறுமையாரு விடு, நான் தான் எவ்வளோ சாரி கேட்டோன்னே என்னை மன்னிச்சிருடி, இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருடி, இனிமேல் இது மாதிரி பண்ணனா நீ சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கும்போது இதை நீ என்கிட்ட 100 தடவை சொல்லிட்ட ஜங்குக், என்னை விடு ஜங்குக் அப்படின்னு சொல்லும்போது அதான் சொல்லிட்டேன்னு விடு கோவப்படாத அப்படிங்கும்போது இல்லை நான் இது நிறைய தடவை கேட்டேன், நீ என்னை விடு ஜங்குக், என் மேலே கையை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஜங்குக்கு பிடிச்சி பெற்ற தண்ணி விடுவான். ஐயோ எனக்கு பிடிச்சி நான் இப்போ எப்படி சமாளிக்கிறது, என் வீட்டுக்கு எதுக்கு வந்தேன் அப்படிங்கும்போது நான் ஃபோனை பார்க்காம எப்படி இருப்பேன், அதுக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், பார்க்காம பேசாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியல, போய் பேசாத ஜங்கு, அப்படி இருந்தானா நான் சொன்னப்போ நீ என்னை பார்க்க வந்திருப்பேன் அப்படிங்கும்போது ஐயோ இது குட்டிச்சிக்கிட்ட நான் எப்படி புரியப்பேன், இந்த ஒரு 10 minutes நான் வரும்போது தான் நீ போன தெரியுமா, அப்போ நான் போகிறத நீ நான் பின்னாடியே தான் நீ வந்தேன், நீ உங்கள் அப்பா வண்டியில் உட்காந்துட்டு போயிட்ட அப்படிங்கும்போது சொன்னேன் தேவையில்ல, எனக்கு எந்த விலகமும் தேவையில்ல, எனக்கும் பொண்ணு இல்லைன்னு சொல்ல தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜிமன் தான் அதை ஜங்குக்கு தான் ஏஞ்சி வந்து ஜிமன்கிட்ட ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு சரியா அப்படிங்கும்போது நான் எதையும் கேட்கல ஜங்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ கிட்டக்க ஜிம்மினை கட்டிப்பிடிக்க வர, அதாவது ஹக் பண்ணுற வர மாதிரி நம்ம ஜெய்கே கிட்ட வரும்போது ஜிம்மினுக்கு கோவம் வரும். இப்போது அங்கே டேபிளில் இப்போ என்கிட்ட வராது அப்படிங்கும்போது இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது இப்போது புக்கு இருக்குன்ட்டு, அதாவது பின்னாடி ஒரு புக்கு இருக்குன்ட்டு புக்கால் எடுத்து ஜங்குக்கு அடிக்கலான்ட்டு புக் எடுக்கும்போது புக்குக்கு பதிலாக ஒரு சின்னோண்டு கட்டமாக பேப்பர் வெயிட்லாம் இருக்குல்ல, உருண்டையெல்லாம் கட்டமாக இருக்குல்ல, அதை எடுத்து டக்குன்னு ஜேகேவை அடிக்கும்போது அது சரி அடியாக போய் ஜேகேவோட நெத்தியில் பட்டோன்னே அது ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி கூர்மையாக இருக்கும், அது பட்டு கீழே விழுந்து உடஞ்சி ஜங்குக்கு ரத்தம் வரும்போது அப்படிமா ஜங்குக்
இப்போ ஜேகே அப்படி பண்ணுறத நம்ம நான் பார்க்கும்போது அப்படியே தலையிலேருந்து ஜேகேக்கு ரத்தம் வரும். ஜங்குக் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜங்குக்கு தலையில் ரத்தம் வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு அப்படியே கை அப்படி வச்சு நிற்கும்போது இப்போ ஜங்குக் சாரி, நான் நான் வேணும்னே பண்ணலை, நான் புக்குன்னு நினச்சி அடிக்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை விடு, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் ஊற்றுவோம். ஜிமினுக்கு அப்படியே அழுகையாக வரும். சாரி சாரி ஜங்குக் சாரி அப்படிங்கும்போது இப்போ எதுக்கு சிம்மன் அழுகிற? ஜங்குக்கு ரத்தம் வரதை பார்த்துட்டு சிம்மனுக்கு அவ்வளோ அழுக வரும். ஜங்குக் தான் சிம்மன் ஒன்றும் இல்லை விட்டு அப்படிங்கும்போது இல்லை சாரி தானே அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டு அங்கே ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் தான் இருக்கும், அதை தான் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜங்குக்கு முன்னாடி இப்படி நிற்கும்போது இப்போ எதுக்கிட்டு நீ இப்போ அழுகுற அப்படிங்கும்போது இல்லை உனக்கு எவ்வளோ ரத்தம், சாரி நான் வேணுங்கனே பண்ணலை அப்படிங்கும்போது இப்போ நான் வேணும் நான் சொன்னேன்னா அப்படிங்கும்போது இல்லை என்னால் தானே நீ காமி அப்படி சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் இது இருக்கும் பட்ஸு மாதிரி, அதை அப்படி ரத்தத்தை இது பண்ணும்போது ஃபலிகிதிரி அப்படிங்கும்போது சாரிடா நான் வேணுக்குனே பண்ணலடா ஜங்குக் அப்படிங்கும்போது இப்போ எதுக்கு நீ சொன்னதே சொல்லிகிட்ருக்க? விடு, தெரியாமல் தானே பண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிமினிக்கு அழுக வந்துகிட்டே இருக்கும். இப்போது நான் ஜேகே தான் சிமன் இது பண்ணிகிட்ருக்கோம், இப்படி கையை பிடிச்சி இப்போ நீ அழுதுட்டு இது பண்ணினா நான் பண்ணிக்க மாட்டேன், அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சி விடும்போது சாரி அப்படின்ட்டு சிவன் க்யூட்டாக அழகாக இருக்கிறத ஜங்குக் பார்த்து சிரிக்கும்போது எதுக்கு இப்போ சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது இல்லை இதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 100 டிகிரியில் நெருப்பாக கொதிச்சுட்டு இருந்தேன், இப்போது அழுகிற என்ன சுமச்சி இதெல்லாம் அப்படிங்கும்போது அது அது என்னால் அடிபட்டுச்சுல உனக்கு அப்படிங்கும்போது பரவாயில்ல என் கூட்டச்சி சமாதானம் ஆகிறதுக்கு தான் இது நடந்துருக்கு போல் அப்படிங்கும்போது இப்போது நம்ம சிவன் தான் அப்படியே பார்க்கும்போது இப்போது அந்த ப்ரெட்டெல்லாம் லைட்டாக கிழிச்சிருக்கும். ஏன்னா இப்படி சிவன் தூக்கி போடும்போது அது லைட்டாக இப்படி கிழிச்சு சும்மா கொஞ்சோன்னு அப்படியே வந்தோடனே இப்போது இது பண்ணிட்டு அங்கே பிளாஸ்டர் மாதிரி தான் இருக்கும், அதை அப்படியே ஒட்டி விடுவான் சிவன். ஒட்டி விட்டுட்டு இப்போது அந்த இதை அப்படி வைக்க போகும்போது டக்குன்னு ஜேகே பிடிச்சி இழுத்து அந்த பெட்டில் உட்காந்துருப்பான் ஜங்குக். இப்போது ஜங்குக் வந்து ஜங்குக்கோட மடியில் சிம்மன் உட்காந்து இருக்கிற மாதிரி இப்படி டைட்டாக பிடிச்சிப்பான். ஜங்குக் என்னை விடு அப்படிங்கும்போது என்ன இன்னும் என் மேலே ஒன்றும் கோபம் குறையிலையா அப்படிங்கும்போது விடு நான் இதை வைக்கணும் அப்படிங்கும்போது இப்போது ஜேகே அதை பிடிச்சி வாங்கி பெட்டில் ஒரு உரமாக வச்சுட்டு இப்போது அப்படியே சிம்மனோட கையை அப்படி பிடிச்சிட்டு குடிச்சு சாரி நான் வேணுங்கனே பண்ணலை, எனக்கு தெரியும் உனக்கு அது பிடிக்காதுன்னு நான் அடிக்கும்போது இப்போ சிம்மன் எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது சிம்மன் நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உனக்கு பிடிக்கலன்னு நான் அதை விட்டுட்டேன் சரியா, ஆனால் ஃபுல்லாக விட முடியல, உனக்கு பிடிக்காட்டி கண்டிப்பாக நான் அதை செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் மாற்றிக்க முடியல, ஆனால் ஃபுல்லாக மாற்றிக்க முடியலையான்னு கேட்டீங்கன்னா இல்லை நான் மாறிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் கண்டிப்பாக மாறிட வேண்டி அப்படிங்கும்போது சிம்மன் எதுவுமே பேசாமல் இருக்கும்போது உடச்சி எவ்வளோ சண்டை வந்தாலும் என்னை பார்க்க மட்டும் இருக்காதுரி, என்கிட்ட பேசாமல் இருக்காதுரி, என்னால் முடியல தெரியுமா, உன்னை பார்க்காமலாம் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கும்போது இப்போ சிம்மன் அப்படியே திரும்பி ஏன் என்னை பார்க்காம இருக்க முடியாது அப்படிங்கும்போது தெரிலையே ஏன் தெரில, இந்த க்யூட்டான அழகான இந்த கண், இந்த க்யூட்டாக மூக்கு, தோ இந்த லிப்பு, எல்லாத்தையும் விட என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற இந்த லிப்பு, இதெல்லாம் சத்தியமாக என்னால் பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே சிம்மன் பார்ப்பான். குடிச்சு சாரி அப்படிங்கும்போது இப்போது சிம்மன் அப்படியே ஜங்குக் பார்க்கும்போது இவ்வளோ கிஞ்சிறண்ண ஒரு முத்தம் கொடுத்தா நான் குறைஞ்சா போயிடுவேன் அப்படிங்கும்போது இப்போது முடியாது அப்படிம்மா உனக்காக இந்த பார் ரத்தம்லாம் சிந்திருக்கண்டி ஒரு முத்தம் கொடு அப்படிங்கும்போது முடியாதுடா அப்படிமா. இப்போது சிம்மன் அதாவது சிம்மன் ஜேகே வந்து சிம்மனோட அந்த ஹிப்பை டைட்டாக அப்படி பிடிச்சிட்டு இப்போது நீ கூடுகாட்டி நான் உன்னை விட்டுருவேனா என்ன அப்படிங்கும்போது நீ நீ பொறி தானே அப்படிங்கும்போது பொரியா இருக்கலாம், மாமனார் போலீஸு நான் பொறி நல்லா தான் இருக்கும் அப்படிங்கும்போது ஜங்குக் நேற்று என்ன பண்ண தெரியுமா, நீ குடிச்சிட்டு வந்து
அதான் இப்போ தான் ஞாபகம் வருது. உங்கள் அப்பா கிட்ட என்னடி சொன்னேன் அப்படிங்கும்போது, டேய் பொறுக்கி அவகிட்ட வந்து உங்கள் பையன்கிட்ட நான் பேசணுன்னு வந்துட்டு அவ்வளோ இதாக சொல்கிறேன். ஆல்ரெடி உன்னையை பற்றி என்னோடய அப்பாவோட ஃப்ரெண்டு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அப்பாவுக்கு உன்னை பார்த்தாலே புரிகளை ஜங்குக் அப்படிங்கும்போது, எனது வருங்கால மருமகனை பார்த்தா புரிகளை என்ன ஜிமிஷி அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு மாமாக்கிட்ட சொல்லிடு சரியா அப்படிங்கும்போது, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது போ. அவர் சரி காண்டில் இருக்காரு ஏற்கனவே மேலே இதில் நைட்டு வந்து குடிச்சிட்டு போறீங்க மாதிரி பண்ணிட்டு போயிட்டேன். இப்போது அவனை பற்றி நான் அவர்கிட்ட பேசவே முடியாது ஜாங்கு அப்படிங்கும்போது, ஷாடி குழஞ்சி அப்படி என்னடி உங்கள் அப்பா நீங்கள் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, சங்கு அப்படிங்கும்போது, சரி அதெல்லாம் விடு அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி மார்னிங்க இப்படி க்யூட்டாக அழகா என் மடியில் வந்து இப்படி உக்காந்துருந்தீங்கன்னா என்னால் சும்மா இருக்க முடியுமா சொல்லு அப்படிங்கும்போது, என்ன இப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, என்ன பண்ணணும்னா அப்படியே சொல்லிட்டு அப்படியே கிட்ட வரும்போது, சங்கு காலேஜுக்கு முடியாது ஏஞ்சி கிளம்பு அப்படிங்கும்போது, போகலாம் அப்படிங்கும்போது, நீ கிளம்பு ஏந்திரி அப்படிங்கும்போது, அதான் போகலான்னு சொல்லிட்டேனே அப்படின்ட்டு இப்போ பிடிச்சி டைட்டாக பிடிச்சி நல்லா டைட்டாக ஃபுல்லாக இது பண்ணிட்டு கிட்டக்க பிடிச்சி ஒரு 10 மினிட்ஸ் இந்த க்யூட்டான அழகான நடிப்பை எனக்கு உரி அப்படிங்கும்போது, பொறி போய் குளிச்சுட்டு காலேஜ் கிளம்பு அப்படிங்கும்போது, நீ பேச்சை மாத்திர எனக்கு இல்லை 10 நிமிஷத்துக்கு இப்போ கொடு அப்படிங்கும்போது, ஜங்கு அப்படிங்கும்போது, என்ன ஜங்கு இது சண்டை போட்டில்ல அப்படிங்கும்போது, அதுக்கு எனக்கு தெரியாது இது ஒன்றும் தெரியாத பையன்கிட்ட சண்டை போட்டில்ல, அதுக்கு மன்னிப்பு கேட்குற விதமாக எனக்கு வேணும் அப்படிங்கும்போது, ஷாரு உனக்கு ஒன்றும் தெரியாதா? ஆமாம் எனக்கு ஒன்று தான் தெரியாது, நானே சின்ன பையன் அப்படிங்கும்போது, நீங்கள் சின்ன பையனா சங்குக் சார் அப்படிங்கும்போது, ஆமாடி பிடிச்சி இந்த சின்ன பையனை நீ நடிக்க எடுத்து வச்சுருக்க அப்படிங்கும்போது, ஷாரு நான் அப்படியா கெடுத்து வச்சுருக்கேன் உங்களை? ஆமாம் இது க்யூட்டான இந்த லிப்பை காட்டி அப்பப்போ தருகுபார் இதையும் காட்டி தர நீ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹிப்அப் டைட்டாக அமைக்கும்போது, சங்கு அப்படிங்கும்போது, முடியாது இதுக்கு மேலே அப்படின்ட்டு அப்படியே கெட்டு போய் லிப் அப்படி கிஸ் பண்ணும்போது, சங்கு அப்படிங்கும்போது, அப்படி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஆல்ரெடி சங்குக்கு ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பான், முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே கீழ் லிப்பை தான் நம்ம சங்கு கீழ் லிப்பை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்போது சங்கு கிளம்பு சங்கு அப்படிங்கும்போது 2 செகண்ட் அமைதியாடுறி அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே சாரிக்கு வேறு லெவலில் ரொமான்டிக் மூடில் இருப்பார். ஸோ அந்த கீழ் லிப்பை கிஸ் பண்ணிக்கிட்டே ஒரு 5 மினிட்ஸில் அடுத்து மேலே உள்ள லிப்புக்கு தான் போயிட்டு இப்போ 2 லிப்பையும் சேர்த்து சம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே சிம்மனை பெட்டில் தலை பார்க்கும்போது டக்குனு ஜிம்மன் உஷாராகி பூரி மணியாச்சு ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சங்குக விட்டு தள்ளி விட்டு ஜிம்மனை ஏச்சிருவான். இப்போ எதுக்கடி இது மாதிரி பண்ணுற அப்படிங்கும்போது, மணி ஆயிடுச்சு குளிக்க போடாம் அப்படிங்கும்போது, சப்தி பார்த்துட்டு பேசுடி ஆடிட்டு அப்படியே பார்க்கும்போது சும்மா தான் அப்படியே மேலே கீழே பார்க்கும்போது பொறுக்கி போடாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி பாத்ரூமில் தள்ளி விட்டு கதவை மூடிடுவான். இப்போது இந்த பாவெல்லாம் ஒன்று சும்மா விடாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சங்கு குழம்பிக்கிட்டே குளிக்க போயிடுவான். எங்கே சிம்மன் தான் அப்படியே சிம்மன் தூக்கி போட்டதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போது அப்படியே நம்ம செக்கி தான் பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம செக்கியோட ரூமில் சிம்மனும் செக்கி வரைக்கிற ஃபோட்டோ அழகாக இருக்கும், நிறையா இருக்கும். அதில் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு நிற்கும் போது, அங்கே இன்னொரு கபோர்டில் ஜெக்கியோட அப்பா செக்கியை வந்து சின்ன பிள்ளையில சின்ன தூக்கிட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை நம்ம சிம்மன் எடுத்து கையில் வச்சுட்டு செக்கியை பார்க்கும்போது, செக்கி க்யூட்டாக அவ்வளோ அழகாக பப்ளியாக இருக்கிறத பார்த்துட்டு அழகு அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கிஸ் பண்ணிவிட்டு
அப்படியே அந்த ஃபோட்டோ வச்சுட்டு ஜேகேவோட இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஜேகே ஒரு 1/2 ஹவரில் குளிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது ஜிபன் அப்படி ஃப்ரண்ட்டில் திரும்பி இப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஜேகே வந்து டவல் மட்டும் கட்டிட்டு ஓடி வந்து ஜிபனை பேக் ஹக் பண்ணிட்டு குளிச்சுட்டேன் அப்படிங்கும்போது இப்போ யார் காலேஜ் கிளம்புவா, சரி நான் கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி அப்பா வந்து என்னை விட்டுட்டு போனார், நான் போய் சொல்லிட்டு பஸ் பிடிச்சி இங்கே வந்தேன் தெரியுமா அப்படிங்கும்போது அவ்வளோ லவ் என்னை பார்க்காம இருக்க முடியல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட சண்டை போடுறேன் அப்படிங்கும்போது நான் சண்டை போடுறேன், சார் வந்துட்டு எதுவுமே பண்ணலை அப்படிங்கும்போது அச்சோ என் அழுகி திருப்பி நீ எதுவும் கோவப்படாதடி அப்படி சொல்லலை, மூடிட்டு கிளம்பு நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது பார்த்தியா அப்போது ஷன்னா அப்போ அப்படிங்கும்போது இல்லை மீல்ஸை பாதியிலே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜிபடி இப்படி திருப்பி அப்படியே ஹக் பண்ணிட்டு கழுத்தை தான் அவனோட மூத்தெல்லாம் ரப் பண்ண போகும்போது சங்கு காலேஜ்க்கு மணி ஆயிடுச்சு சரியா, கீழே சின்ன அம்மா கிட்டே நான் பேசவே இல்லை, நான் அவங்ககிட்ட பேசிட்டு கிளம்புறேன், மரியாதை கிளம்பி காலேஜுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிபன் தான் போகும்போது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவன் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெகே தான் கிளம்புவான். இங்கே நம்ம ஜிமன் கீழே தான் போய் சின்ன பார்க்கும்போது சின்ன வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது அப்படியே போயிட்டு அங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம ஜிமன் தான் இருக்கும்போது என்ன சமாதானம் ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் பையன் சமாதானம் ஆக்காமல் என்ன விடுவானா அப்படிங்கும்போது அதானே அவன் சமாதானம் ஆகிதானே ஆகணும் இந்த ஜிமன்ஷிக்கிட்ட அடையும் போது இப்போது அப்படியே ஜிமன் தான் அப்படியே சின்ன பார்த்துட்டு உங்கள் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா நைட்டு சின்னம்மா அப்படிங்கும்போது கேள்விப்பட்டேன் ஜூங் சொன்னான் அவங்க அப்பா கிட்டே வந்து பேசினானாமே, ஆமாம் ஏற்கனவே அவருக்கு அவனை பிடிக்கல, அவனை பற்றி தப்பாக என்னோடய அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருக்காரு, இப்போது சாரி குளிச்சுட்டு நேற்று பண்ண அலப்பறையில் நான் எப்படி சின்னமாக பேசுகிறது அப்படிங்கும்போது அது நம்ம சின்னதான் அப்படி சின்ன ஹக் பண்ணிட்டு சிமன் நீ எந்த கவலையும் படாத சரியா, அப்படி உங்கள் அப்பா ஒத்துக்கலைன்னா உங்கள் அப்பா ஒத்துக்க வைக்கிறது என்னோட கடமை அப்படிங்கும்போது சின்னம்மா உங்களுக்கு அவரை பற்றி தெரியாது, அம்மா இல்லாததுக்கப்புறம் என்னை வளர்க்குறங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு என்னை எப்படியாவது நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே அவரை ஒரு இது மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்காரு சின்னம்மா, என்னால் எப்படி நான் சங்குக்க கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கும்போது எப்போ நம்ம சின்னதான் மை க்யூட் சிமின்சி இதை பற்றிலாம் நீங்கள் இப்போ கவலையே பட வேணாம், நான் ஒன்று பேத்து வச்சுருக்கேன்னே அது ஆல்ரெடி அப்பா மாறிடுச்சு, இப்போது இந்த சிமினுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், ஸோ கண்டிப்பாக அவனோட லைஃப்பை மாற்றிட்டு இந்த சிமினை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணி அவன் கல்யாணம் பண்ணிப்பான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது சிமின் அப்படிங்கும்போது இப்போது அவங்க அப்படி சொல்லும்போது சிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்படியே நம்ம சின்னதாக ஹக் பண்ணும்போது சரி நீ சாப்பிட்டியா அப்படிங்கும்போது இல்லை உங்கள் பையனை வந்துட்டு சாப்பிடாம வந்துட்டு அடிக்கும்போது இந்தா சாப்பிட்டு அப்படி சொல்லிட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி இந்தா உனக்காக தான் பண்ணேன் அப்படி சொல்லும்போது இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு சரி சின்னம்மா நான் கிளம்புறேன், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, என்னோடய அப்பாவோட அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு என்னை போட்டு விடுறதுக்கு ஏதாவது வழி பண்ணிகிட்ருப்பாரு, நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது சிம்மன் பார்த்து போ நீ ஜங்கு கூட போய் அப்படிங்கும்போது எனது ஜங்கு கூடயா சின்னம்மா நீங்கள் வேறு அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமன் கிளம்பி போயிடுவான் வேகமாக. இப்போது சங்குக்கு தான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அப்படியே கீழே வரும்போது சிறு தான் கையில் பிளேட்டில் ப்ரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. அப்படியே வேகமாக வந்து ப்ரெட் டோஸ்ட் எடுத்துகிட்டு எங்கே குட்டிச்சி அப்படிங்கும்போது இப்போ தான் கிளம்பி போனான் சங்கு அப்படிங்கும்போது இப்போ இதானா அவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து டைனிங் டேபிள் சேரில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே சின்னதாக பார்ப்பாங்க சீக்கி தலையில் பிளாஸ்டர் ஒட்டி இருக்கும் மைசான் அப்படிங்கும்போது அடி ஓவரோ அப்படிங்கும்போது ஆமாம்மா கொஞ்சம் ரத்தம் ரத்தமா ஆமாம் வேணுங்களே பண்ணலை புக் அடிக்கிறேன்னு அவன் எடுத்து தலையில் அதை அந்த இதை பேப்பர் வெயிட் எடுத்து சார் அடிச்சிட்டார் அப்படிங்கும்போது ஐயோ ரொம்ப கதறியிருப்பானே அப்படிங்கும்போது ஆமாம்மா ரொம்ப வெளியே சொன்ன சொல்லடா ஜிம்மின் அப்படிங்கும்போது அதான் நான் பார்த்தேன் அதான் பயங்கரமாக அழுக அப்போ தான் சமாதானம் ஆனோம் அப்படிங்கும்போது ஷாண்டா அப்படி பண்ணுறேன் எதுக்குடா அவனை டென்ஷன் ஆகுற உன்ட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் நான் போகாதுன்னு எதுக்கு ஜங்குக்கு போகிறேன் அப்படிங்கும்போது நீங்களும் பேசாதீங்கம்மா நான் வேணுங்கனே போகல அப்படிங்கும்போது ஷப்பா பார்த்தாலும் இதை சொல்லி ஜங்குக் அவன் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கும்போது உங்கள் பையன் என்னை பற்றி யோசிக்க மாட்டீங்க, உங்கள் சந்தையில் சிம்மனை பற்றி மட்டும் இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஜங்குக் அவன் உனக்கு கிடைச்ச அதாவது நம்ம ஃபேமிலி கிடைச்ச ஒரு எய்ம்ஸ் அவனை நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது பார்த்துக்கிறேன் எங்கே போகிறேன் சீக்கிரமாக எல்லாத்தையும் விட்டுடம்மா விட்டுட்டு தாடியார் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப்போட அந்த குட்டிச்சோட அப்பா கிட்டே போய் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறேன் அப்படிங்கும்போது இப்படியே இருப்பில்ல மாற மாட்டில்ல அப்படிங்கும்போது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரிம்மா நான் கிளம்புறேன் சூங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சங்குக்கு தான் கிளம்பி பைக் எடுத்துகிட்டு சூங்க தான் கூப்பிட போகும்போது இப்போது ஜூங் வீட்டில் தான் ஜூங் கால் பண்ணுவான், ஜூங் வெளியே வந்துட்டு அப்படியே பார்ப்பான் ஆகும்போது ஜங்குக்கு தான் ஃபோனை பார்த்துட்டு
அப்படியே அந்த பைக்கில் இப்படி நிற்கும்போது ஜூங் தான் பார்ப்பான். பார்க்கும்போது ஜேகேயோட தலையில் பிளாஸ்டர் இருக்கும். சார் அப்படிங்கும்போது என்னது இது தலையில் பிளாஸ்டர்லாம் ஒட்டி அப்படிங்கும்போது அதுவா கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கும்போது இப்போ ஜேயோட ஃபேஸ் இப்படி திருப்பி அடி வேறு லெவலில் விழுந்துருக்கு போலே அப்படிங்கும்போது டேய் உட்கார்றா அப்படிங்கும்போது இல்லை உனக்கு இது தேவை தான் ஆனால் உனக்கு தெல்றா அவங்க அப்பங்கிட்டே போய் என்னென்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இப்போ ஜெய்கி தான் டேய் கொஞ்சம் ஓவராக தான் பேசினேண்ணா கொஞ்சம் இல்லை நிறையவே பேசினேன் யோ மாமா டேய் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கும்போது ஐயோ அப்படியாடா சொன்னேன் அப்படிங்கும்போது டேய் அப்படி தான்டா சொன்னேன் அவர் மூஞ்ச நீ ஆகணுமே அப்படிங்கும்போது விட்றா என்னோட மாமனார் தானே பேசிக்கலாம் நீ கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவோம் வண்டியில் தான் போவாங்க. போயிட்டு காலேஜ் தான் போயிடுவாங்க. ஆக்சுவலி நம்ம ஜேகேவும் சோங் ஜிமின் இவங்க 3 பேரும் ஒரே கிளாஸ் தான். 3 பேர் கிளாஸ்மேட்டு 3rd இயர் படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஜிமின் வந்து ஜேகேவா காலேஜில் பேசக்கூடாது அவ்வளோவா இது பண்ண மாட்டான். ஏன்னா நம்ம ஆரமோட ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஜிமினோட காலேஜில் ஹெச்ஓடியாக இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அதிகமாக அங்கே உள்ள எல்லாருக்கும் ஆரம்பம் தெரியும். ஸோ வந்துட்டு வந்துட்டு அவ்வளோவா இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அவன் கண்டுக்காத மாதிரி இருப்பான். இப்போது நம்ம ஜேகேவும் ஜோங்கும் கிளாஸில் வருவாங்க. வரும்போது நம்ம ஜெபன் தான் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். இப்போ உள்ள வரும்போது இப்போ அப்படியே ஜேகே தான் பார்த்துட்டு இப்போ அப்படியே கண்டுக்காத மாதிரி ஜிமின் கை தமிழ் தான் ஜங்குக்கும் ஜோங்கும் அதாவது லாஸ்ட்டில் நம்ம ஜங்கு அப்படி ஜோங் அந்த பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கோட கிளாஸ்மேட்டில் ஒருத்தன் தான் ஜங்குக்கு என்னாச்சு நெத்தியில் அப்படிங்கும்போது இப்போ ஜிமன் அப்படின்ற மாதிரி இப்படி பார்க்கும்போது அப்படியே சைடாக பார்ப்பான். ஜூங் அதுவா ஒன்றும் இல்லை கொஞ்சம் வீரத்தழும்பு அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது இல்லைடா உன்னோட வீரத்தழும்பை பற்றி பெருமையாக நம்ம என்ன சொல்லவா அப்படிங்கும்போது ஒன்றும் பிடுங்க வேணாம் மூடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமன் தான் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே கிளாஸ் எடுக்க வந்துடுவாங்க. இப்போது நம்ம ஜிமின் ஜோங் எல்லாம் கிளாஸை பார்த்துட்டு இப்படியே அந்த கிளாஸ் இதாகிட்ருக்கும். இப்போ அப்படியே ஸ்கிப் ஆகிட்ருக்கும் டைமு. இப்போது லன்ச் பிரேக் வந்துடும். லன்ச் பிரேக்கில் நம்ம ஜேகே ஜோங்க உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. ஜிபன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ 2 பேரும் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அங்கே காலேஜு கிட்ட ஒரு பின்னாடி ஒரு இடம் மாதிரி இருக்கும். அங்கே அவ்வளோவா யாரும் நோட் பண்ண மாட்டாங்க. அங்கே தான் நம்ம ஜிமின் செவுத்தில் அதாவது அங்கே ஒரு இது மாதிரி இருக்கும். அதில் சாஞ்சு நிற்கிற மாதிரி ஜங்குக்கு தான் அப்படி இது கையை வச்சுட்ருப்பான். ஜங்கு என்ன பண்ணுற ஒரு போகணும் அப்படிங்கும்போது போகலாம் தீர்றி நானே காலையிலேருந்து எவ்வளோ காண்டில் இருக்குது தெரியுமா அப்படிங்கும்போது என்ன காண்டு இல்லை ஒன்றும் இல்லை தலை வலிக்குது என்ன தலை வலிக்குதா ஏன் ஜொரம் அடிக்குது அப்படி தொட்டி பார்க்கும்போது அப்படியே ஜிமின் கைப்பிடிச்சி ஆமாம் ரொம்ப ஜொரம் அடிக்குது அப்படிங்கும்போது என்ன ஒன்றும் இல்லை எனக்கு என்ன ஜங்குக் உன் கூட இருக்கணுமே அப்படிங்கும்போது புருக்கி மாதிரி பேசாத ஜங்குக் அப்படிங்கும்போது எங்கே புரிய மாதிரி பேசுகிறேன் ரொம்ப நாள் ஆகுது ஜங்குக் எக்ஸாம்ஸ் வரப்போது படிக்கிற வேலையை பாரு அப்படிங்கும்போது அதானே நானும் சொல்கிறேன் படிக்கிறோம் சரியா இதுக்குன்னா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்ல அதுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் எல்லாம் அயன் இதெல்லாம் சேர்ந்தா மாதிரி இல்லை ஒரு டானிக் மாதிரி டானிக் தானே மெடிக்கலில் விற்கும் வாங்கிக்கோ அந்த டானிக்லாம் எனக்கு வேணாம் பாக்சிமென் அப்படின்ற ஒரு டானிக் இருக்குது அந்த டானிக்கை மட்டும் சும்மா ஒரு துளி குடிச்சேன்னு வச்சுக்கோங்க அப்படி செவ்வுன்னு இருப்பேன் அப்படிங்கும்போது ஏன்டா உனக்கு இதை விட்டால் வேறு எதுவுமே தெரியாதுடா அப்படிங்கும்போது எனக்கு இது ஒன்று தான் தெரியும் ஏன் தப்பா அப்படின்ட்டு கிட்ட வரும்போது ஜங்கு அப்படிங்கும்போது நீங்கள் பார் நான் போயிடுறேன் இதோ இந்த பிரிவில் அங்கே ஒரே ஒரு டச் ப்ளீஸ் அப்படிங்கும்போது நீ திருந்தவே மாட்டடா அப்படிங்கும்போது நான் திருந்தி என்னடி ஆகப்போகுது நான் திருந்திக்கிறேன் நீ கிஸ் பண்ணு அப்படிங்கும்போது என் கிஸ்தில் அதுவும் என்ன தான் அந்த கிஸ்தில் இருக்குது ஜங்குக் அப்படிங்கும்போது அதெல்லாம் உனக்கு தெரியாது அதெல்லாம் என்ன மாதிரி போதன்னு அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக் கிட்ட சிவன் வந்து டப்பு இப்படி வச்சுட்டு எடுத்து சரி நான் கிளம்புறப்போ அப்படின்ட்டு இப்படி கையில் பூந்து வெளியே ஓடிடுவான். சிவனை பார்த்துக்கிறேன் மாட்டாமையாக போகிற சீக்கிரமாக மாட்டுவேன் அப்படின்ட்டு இப்போது அப்படியே எப்போ மாதிரி காலேஜ் ஸ்டார்ட் ஆகிரும். இப்படியே அவங்களுக்குள்ள அந்த லவ் இதெல்லாம் போயிட்டுருக்கும். இடையில அதாவது காலேஜ் முடிஞ்சு நம்ம ஜிமனு ஜங்குக்கும் இதே மாதிரி மீட் பண்ணி அந்த லவ்வை கொஞ்சம் இது பண்ணிட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு நம்ம ஜிமனு கூட எப்படியும் ஜேகே அதாவது ஆரம் வந்துட்டு வருவார் கூப்பிட்டு போயிடுவார். இப்போது நம்ம ஜங்குக்கும் போயிடுவாங்க. இப்போ போயிட்டு நைட் ஆனோடனே ஜங்குக்கும் ஜிமனும் கால் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படியே அவங்களோட டேஸ் போயிட்டுருக்கும். இப்போது ஒரு நாள் 2 பேர் கால் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குக் தான் குடிச்சி என்ன பண்ணுற சாப்பிட்டியா அப்படிங்கும்போது சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா சின்னம்மா சாப்பிட்டாங்களா சாப்பிட்டாங்க படுத்துட்டாங்க அம்மாவுக்கு தான் கொஞ்சம் தலைவலிக்குதுன்னாங்க ஏன்னா தலைவலிக்குதா டேப்லெட் வாங்கி கொடுத்தியா அப்படிங்கும்போது பதறாத எல்லாம் பண்ணிட்டேன் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அம்மாவை பார்த்துக்கோ அப்படிங்கும்போது சரிங்க சார் பார்த்துக்கிறேன்
எனக்கு எக்ஸாமுக்கு படிக்கணுமே படிக்கும்போது அதுக்கு என்ன பண்ணணும், நான் ஃபோனை கட் பண்ணவா, இங்கே பேர் கொன்றுவேன், ஃபோனெல்லாம் கட் பண்ண வேணாம். குடிச்சி என்னடா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஒரே ஒரு வீடியோ கால் வாங்க, என்ன இல்லை சும்மா கொன்றுவான்டா படி அப்படிங்கும்போது குடிச்சி சரி நீ வீடியோ கால்லாம் வரமாட்டேன், ஒரே ஒரு பிக்கா ப்ளீஸ் 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 டி அப்படின்னு சொல்லி கேஞ்சும்போது ஃபோனை வைடா அப்படின்னு கட் பண்ணேன். திருப்பி ஜங்கோக்கு அடிப்பான், ஜிமின் எடுக்க மாட்டான், 2-3 தடவை அடிச்சுட்டு ஜங்கோ படி, நான் படிக்கணும் அடிப்பது, இதெல்லாம் ரொம்ப அநியாயண்டி, நான் படிக்கணும்னா நீ பிக் அனுப்படி, என்ன மிரட்டுறியா நீ, மிரட்டலாம் இல்லை கெஞ்சுறேன், அனுப்படி ப்ளீஸ் டி அப்படின்னு ஜங்கோக்கு தான் கெஞ்சும்போது ஜங்கோக்னா அப்படின்ட்டு இப்போது பேசலாம் டேட்டின்ட்டு அனுப்பும்போது இப்போது ஜங்கோக் தான் அதை பார்த்துட்டு குட்டிச்சி இது ஓகே தான், அனுப்ப வேண்டியது அனுப்புடி, அனுப்ப வேண்டியதுனா என்னடா இது, என்ன கேட்பேன், என்ன கேட்குறேன்னா எனக்கு தெரியாது, ஃபோனை கட் பண்ணேன். குடிச்சி ப்ளீஸ் அதேம்போது ஜங்கோக் என்ன தாண்டா போயிடணும் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை, இதோ அப்படியே கீழே போனீங்கன்னா அந்த ஷர்ட்டை திறந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பிரம்மன் படித்த ஒரு வளைவு நெளிவெல்லாம் வச்சு ஒரு இருக்கும், அதை அனுப்பு, என்ன அதை அப்படியே பார்க்கணுடி, அதை அப்படியே பார்த்து பிடிச்சி துருக்கி வைடா அப்படிங்கும்போது கட் பண்ணிடுவான் ஜிமின். ஐயோ ரசிக்க விட மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு இப்போது அப்படியே படிச்சுட்டு ஐயோ இன்னைக்கு படிப்பு வராதே ஃபுல்லாக மூடில் இருக்கேனே அப்படின்ட்டு ஜங்கு புலம்பிட்டு இருக்கும்போது ட்வைன் ஒரு மெசேஜ் தான், அந்த மெசேஜை எடுத்து பார்த்தா ஜிமின் ஜங்கு இந்த அப்படியே அந்த ஹிப்பை அழகாக எடுத்து அடிச்சிருக்கா, பிளாக் ட்ரெஸ் போட்டிருப்பான், அதில் அந்த ஹிப்பு அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும், கவுத்துட்டா இதை பார்த்தா இதுவே படிக்கவா தோணும் அப்படிங்கும்போது ஜிமின் தான் இதுக்கு மேலே படிக்க மாட்டான் அப்படிங்கும்போது இருந்தாலும் ஜங்கு அதை இப்போ பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இதை பார்த்துக்கிட்டே படிக்க தோணாது அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் வந்து இப்படியே எப்படி பார்த்துட்ருப்பான். அப்படியே கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு 2 பேரும் மறுநாள் காலேஜ் தான் வருவாங்க. இப்போது எக்ஸாம் நடந்துகிட்ருக்கோம் அவங்களுக்கு. இப்போது காலையில் எக்ஸாம் முடிச்சு ஒரு 12-1 மணிக்கெலாம் சீக்கிரமாக காலேஜ் விட்டுருவாங்க. ஆனால் ஜிபின் வந்து ஆரம்பிட்ட கோச்சிங் அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெகி கூட இருக்குது, அதாவது அந்த கிளாஸில் எல்லோரும் போயிடுவாங்க ஈவினிங் அப்புறம். ஸோ ஒரு கிளாஸில் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஜோங் வந்து காவலுக்கு இருப்பார். இப்போ உள்ளக்க 2 பேரும் உட்காந்து மடியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஜுங் தான் வெளியே நிற்பான். ஐயோ இவனுங்க லவ் பண்ணுறதுக்கு நான் வாட்ச்மேன் வேலை பார்க்கணும், எவனாவது வந்து ஏதாவது பண்ணி பேசுனா, லவ் பண்ணுற நீங்கள் போய் பார்க்கு பேச்சை லவ் பண்ணுங்களாண்டா, கிளாஸ் ரூமில் ஏன்டா பண்ணுறீங்க அப்படின்ட்டு நம்ம ஜுங் தான் புலம்பிகிட்டு இருப்பான். இங்கே நம்ம ஜிமின் தான் பக்கத்தில் அப்படி கையை பிடிச்சிட்டு ஜங்குக் அப்படிங்கும்போது சொல்லு என்ன அப்படின்ட்டு இப்படி பார்க்கும்போது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ ஒரு ஜாப் எழுதில போவேன், அதான் சொல்லிடுறீங்கள போவேன், இல்லை அடுத்த 1 இயரில் அப்பா கிட்ட பற்றி பேசணும்ல அப்படிங்கும்போது இப்போ என்ன சொல்ல வர, அதெல்லாம் பேசிக்கலாம் சரியா, உங்கள் அப்பனை சொல்லிடு, என்னை விட்டு எவனுக்காவது ஏதாவது பண்ணான்னு வை, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அதெல்லாம் பண்ண மாட்டார், நான் ஒன்றும் செய்ய விட மாட்டேன் சரியா அப்படிங்கும்போது நீ செய்ய விட்டாலும் ஒன்றும் நடக்காது சரியா அப்படி சொல்லிட்டு அப்படியே பேசும்போது ஜங்கு எப்போ தான் இந்த ஆட்டிடியூடெல்லாம் மாற்றுவேன் அப்படிங்கும்போது நான் எதுக்கு ஆட்டிடியூடெல்லாம் மாற்றணும், அப்படி தான் இருப்பேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்பான். யார் நீ, என் மாமனார் யார் தெரியுமா அப்படிங்கும்போது ஜிமன் சிரிச்சுக்கிட்டே யார் உன் மாமனார், அவர் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், அவரோட மருமகன் தான் சரியா, அப்போ நீ எனக்கு பயப்படணும் அப்படிங்கும்போது அப்படியா எவ்வளோ பயப்படணும் அப்படின்ட்டு க்யூட்டாக அடிமுடி வச்சுட்டு கேட்கும்போது அதானே நீ ஏன் பயப்படுவேன், நான் தான் அவனுக்கு பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் க்யூட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு 1 ஹவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வேகமாக ஜூங் வந்து அடிக்கும்போது ஏங்கடா வந்த அப்படின்னு 2 பேரும் கிட்டக்க நெருங்கி பேசிட்டு இருக்கும்போது டேய் சாரிடா சிவபூஜையில் கரடி வந்த மாதிரி வந்துட்டேன், தப்பு தான், டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்புவோமா, அவங்க அப்பா இந்நேரம் வந்துட்டு இருப்பார், வாடா போவோம் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 1/2 hour மட்டும் வெயிட் பண்ணுறா அப்படிங்கும்போது வேணாம் வந்துரு சிமிச்சி சொல்லு ஜிமின் அப்படிங்கும்போது ஆமாம் ஜங்கு அப்பா வந்துடுவார், நான் ஒன்று நைட்டு கால் பேசுகிறேன், இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு பேக் மட்டும் கிளம்பும்போது குடிச்சி இங்கே வா அப்படிங்கும்போது ஐயோ ஆரம்பிக்கிறானே, ஒருத்தர் நிற்கிறன்னு கூட பார்க்க மாட்டான், வாடா அப்படிங்கும்போது இருறா வர நீ போடா அப்படின்ட்டு வந்து தொலைடா அப்படின்னு ஜுங் போனதுக்கப்புறம் கிஸ் பண்ணுறி ஜங்கு கிஸ் பண்ணுடி அப்படிமா, ஐயோ அப்படின்ட்டு இப்போ கன்னத்துலையும் நெத்திலையும் என்னை கிஸ் பண்ணிட்டு என்னது இது, நீ தானே கிஸ் பண்ண சொன்னேன்,
இது எதுக்கு உப்புக்கு ஜப்பானி தோ இங்கே கொடு அப்படிங்கும்போது ஜங்குக் என்ன ஜங்குக் பார் இப்போ போயிட்டு இப்போது எவ்வளோ டைம் போகும் தெரியுமா அது வரையும் ஜங்குக் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கும்போது எப்படி பண்ணுறேன் பார் நீ சொன்னில இன்னும் 1 இயரில் உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசணுன்னு அதெல்லாம் நான் பண்ணணும் அதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து வேணும் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் அப்படிங்கும்போது இல்லாட்டி ஒன்றும் இல்லை சொல்கிறேன் அப்படின்ட்டு க்யூட்டாக ஜங்குக் தான் இது பண்ணும்போது சிவன் சிரிச்சுக்கிட்டே டக்கு லிப்ல கிஸ் பண்ணிட்டு கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். சிவன் வரேன் அப்படி சொல்லிட்டு போதுக்கப்புறம் வாடா போயிட்டான். டேய் வாடா காதல் பண்ணா எம்பிட்டு காதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காதல் அப்படிங்கும்போது போகாமல் ஆமாம் சிங்கிளாகவே சுற்றுறேன். தரிகால இவளுக்கு எனக்குமே இருக்காது. முன்னாடியாவது ஒரு ஆளை போடுவா, இப்போ யாரையும் போட முடியறா நடத்துறி அப்படின்ட்டு நம்ம ஜூங்கோட மைண்ட் வயசு தான். இங்கே இவ அப்படியே 2 பேரும் நடந்து பேசிட்டு போகும்போது ஆரம் தான் வருவார். காரை வந்து நிற்கும் போது சிமன் தூ வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் இது கட் பண்ணிட்டு ஏற போகும்போது சங்குக்கும் சுங்கும் வரதை அப்படியே பார்த்துக்கிட்டே சிம்மனை டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஏற்றிட்டு போகும்போது சிம்மன் அப்படியே ஃபோனை பார்த்துட்டு வருவான். சங்குக்கு வந்து பாய் சொல்லிட்டு இருக்காரு சிரிச்சிட்டு வரும்போது சிவன் அடிக்கும்போது அப்பா அடிக்கும்போது சிவன் நான் நாளைக்கு முக்கியமான வேலையாக சிங்கப்பூர் போகிறேன். நாளைக்கு ஒரு நாள் போயிட்டு மறுநாள் வந்துடுவேன் அப்படிங்கும்போது அப்பா என்ன சடனாக எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட முக்கியமாக நான் பேசணும் ஜெமன் அப்படிங்கும்போது என்னப்பா பேசணும் அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஜெமன் அப்படியே பார்த்துட்டு இருப்பான். முக்கியமான விஷயம் பேசணும் ஜெமன் நான் வந்து பேசுகிறேன் அப்படிங்கும்போது சரிப்பா அப்படிங்கும்போது எக்ஸாம் எப்போ முடியுது இன்னும் 2 டேஸில் முடிஞ்சிடும்ப்பா அப்படிங்கும்போது சரி எக்ஸாமில் மட்டும் கவனம் செலுத்தி ஜெமன் அப்படிங்கும்போது ஜெமன் அப்படியே தலையை குமிச்சிட்டு இப்போ 2 பேரும் வீட்டுக்கு தான் போயிடுவாங்க. எங்கே ஜேகேவும் ஜோங்கும் எப்போயும் மாதிரி வீட்டுக்கு போயிடுவாங்க. சங்குக்கு தான் போய் எப்போயும் மாதிரி ஜெமனுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். அப்படி இப்போ நாளைக்கு அதாவது அவங்க அப்பா இல்லை அப்படின்னோடனே ஜேகிக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா ரொம்ப நேரம் ஜெமன் வந்து சங்கு கூட இருப்பான். நைட்டு தான் போயிடும் அப்படின்ட்டு இப்போது செம்ம ஹாப்பியாக சார் வந்து படிச்சுட்டு மறுநாள் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இப்போது அதே மாதிரி இப்போ வந்துட்டு வெளியே அவங்க 2 பேரும் மீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேரும் உட்காந்து ஒரு கார்டன் மாதிரி தான் இருக்கும். அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா எதுவும் என்கிட்ட பேசணுன்றாரு. என்ன பேசணுமா தெரில, ஆனால் ஏதோ ஒரு சீரியஸாக பேச போகிறாரு. எக்ஸாம் வேறு எப்போ முடியும்னு கேட்டார். அப்படிங்கும்போது என்ன மாதிரியும் என்ன எனக்கு தெரியாமல் ஏதோ உங்கள் அப்பா மாப்பிள்ளை இப்படி பார்த்துட்டானா என்ன அப்படிங்கும்போது என் பக்கம் மரியாதை கொடு சரி உங்கள் அப்பா அப்படிங்கும்போது தெரில என்னன்னு சங்குக் அந்த மாதிரி ஏதாவது பண்ணா நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கும்போது குழிச்சி என்னடி கேள்வி இது என்ன பண்ணுவேன்னா சொல்லு இது மாதிரி ஒருத்தன் இருக்கான் அவனை தான் உயிராக லவ் பண்ணுறேன்னு சொல்லு அப்படிங்கும்போது சங்கு ஃப்ளாட்டாக பேசாதடா அப்படிங்கும்போது என்னடி ஃப்ளாட்டாக பேசுகிறேன் அதனடி சொல்லணும் அப்படி என்னை லவ் பண்ணே என்ன அப்படின்ட்டு கேட்கும்போது எல்லாமே ஒன்று ஃப்ளாட்டு தானே நான் வீட்டை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நான் அவர்கிட்ட நான் ஈத்தே பேச முடியாது ஏன்னா அந்த மாதிரி நான் சுச்சுவேஷனில் இருக்கு அப்படிங்கும்போது சரி இப்போ என்ன பண்ண போகிற உங்கள் அப்பா என்ன சொல்கிறத கேட்க போறியா அப்படிங்கும்போது இல்லை எனக்கு என் ஜங்குக் வேணும் அப்படிங்கும்போது அப்போது பேசு நான் கண்டிப்பாக பேசுவேன் அப்பா கிட்ட உன்னை பற்றி அப்படிங்கும்போது அப்படி சொல்கிறேன் என் சொல்லணும் அப்படின்ட்டு ஆக்ட் பண்ணிப்பான். ஜங்குக் நான் அப்படி பேசிட்டேன்னா என் அப்பாட்ட எப்படியாவது பேசி சமாதானப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிப்பில அப்படிங்கும்போது அதுவா ஆகலாம் அப்படிங்கும்போது என்ன ஆகலாமா அப்படிங்கும்போது அப்போது நீ பேச மாட்டேன் அப்படிங்கும்போது குளிச்சு கோவப்படாதீ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் எப்படி விளையாட்டுக்கு பார்க்கலான்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு க்யூட்டாக கோவப்பட்டு அப்படி திரும்பும்போது ஐயோ என் தங்கமே சும்மா சொன்னேன். எங்கே பார் நான் உங்கள் அப்பா கிட்ட பேசுவேன் சரியா உங்கள் அப்பா கிட்ட இந்த ஏஞ்சலை எனக்காக கொடுத்ததுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் அவருக்கு சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரில. ஆனால் அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் நினச்ச மாதிரி ஒரு சனிலாவா அவருக்கு இருப்பேன் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படிங்கும்போது ஜேகே பேசுறது கேட்டு ஜெமின் கப்பல் அழகே வரும் அப்படியே அப்படின்ட்டு சங்கு சாரி அப்படிங்கும்போது எதுக்கு இல்லை உடனே நம்ம கஷ்டப்படுத்துகிறேன்ல யார் நீ என்னை கஷ்டப்படுத்தலை நான் தான் உன்னை அதிகமாகவே கஷ்டப்படுத்துகிறேன் அப்படிங்கும்போது இல்லை நான் தான் உன்னை கஷ்டப்படுத்திகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது இல்லை அதெல்லாம் இல்லை சரியா இல்லை நான் உன்னை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன்ல யார் சொன்ன அப்பெல்லாம் நீ இப்படி பண்ணதுனால தான் நான் அப்படி இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க எப்போ என் அப்பா மாதிரி போயிருப்பேன் அப்படிங்கும்போது என்னடா பேசுகிறேன் அப்படின்ட்டு வாயில் அடிக்கும்போது சரி அப்படிங்கும்போது சங்கு தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டு சங்கு வேணாம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா அப்படிங்கும்போது நான் தான் விட்டுட்டேன்ல
விட்டுருவேன். சரியா? கண்டிப்பாக எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோடய ஜிம்மினுக்காக அவனுக்கு பிடிச்சவனா, அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பையனா நான் வந்து நிற்பேன். சரியா? எந்த கவலையும் படாத அப்படின்ட்டு அதே இதாக பேசிட்டு இப்போ நம்ம செய்ய தான் சரி. இப்போது டைம் 2 தான் ஆகுது. நைட்டு வரையும் இங்கே உட்காந்துட்டு ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. வீட்டில் அம்மா கூட இல்லை. வீட்டுக்கு வா அப்படிங்கும்போது என்ன வீட்டுக்கா? அதெல்லாம் நான் வர முடியாது. நீ எது கூப்பிட்றேன்னு தெரியும். சிமஞ்சி நாளைக்கு ஃபைனல் எக்ஸாம். அதுக்கப்புறம் நான் உன்னை மீட் பண்ணவே முடியாது. நாளைக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தரல. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கும்போது இப்போது ஜெய் அப்படி சொல்கிறது ஜெமினிக்கு தான் இருக்கும். இப்போ 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. சின்ன இருக்க மாட்டாங்க. அவங்களும் இங்கே வெளியே போயிருப்பாங்க. இப்போது நம்ம சிப்பனோட ரூமுக்கு தான் போயிட்டு நம்ம அதாவது ஜேகேயோட ரூமுக்கு தான் சிவன் போவான். போயிட்டு இப்போது பேக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு பெட்டில் வரும்போது அப்படி ரொமான்டிக்காக நம்ம சிம்மினை பார்க்கும்போது சங்கு அடையும்போது குடிச்சி எதுவும் பேசாத, எவ்வளோ நாளாச்சு தெரியுமா அப்படிங்கும்போது இதுக்கு தான் நீ கூப்பிட்டியா இங்கே? இதுக்கு இல்லை. ஆனால் நம்மளோ க்ளோஸாக பாயும்போது இது பண்ணாமல் தான் தப்புங்குது அப்படிங்கும்போது சங்கோ வேணாண்டா அப்படிங்கும்போது எனக்கு வேணும். எங்கள் பேர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ க்ளோஸாலாம் திருப்பியும் நான் அவங்ககிட்ட இருக்க முடியுமான்னு தெரிலடி அப்படின்ட்டு முடி வந்து நம்ம ஜெய்க்கு தான் சிப்பன் ஹக் பண்ணிப்பான். சிப்பன் ஏஞ்சிருவான். ஹக் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு இதாக அவனுக்கு ஒரு மாதிரி ப்ளஸ் பெயின் ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஹாப்பி இருக்கும். ஏன்னா எக்ஸாமுக்கு அப்புறம் நம்ம சிப்பன் அவ்வளோவா ஜெய்க்கு ஆக முடியாது. அவ்வளோ டைட் ஹக் பண்ணிட்டு குட்டச்சி என்னை விட்டு எங்கேயும் போகாதடி, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுடி அப்படிங்கும்போது சங்கோ நான் எங்கேயும் போக மாட்டேன். சரியா? சீக்கிரமாக நீ என்னோடய அப்பா கிட்ட வந்து பேசுகிறா அப்படிங்கும்போது அது வரையும் நான் இப்போ இருக்கும் ஒன்று பார்க்காமல் அப்படின்ட்டு டைட் ஆக் பண்ணும்போது இப்போ சிவனும் டைட் ஆக் பண்ணிவிட்டு சிவன் லவ் யூ அப்படிங்கும்போது நானும் தான் லவ் யூ டூ அப்படின்ட்டு 2 பேரும் செம்ம டைட் ஆக் பண்ணிவிட்டு இப்போது ஜேகே அப்படியே சிவனை பார்ப்பான். சிவனோட கண்ணை கலங்கி அப்படியே அந்த உதட்டெல்லாம் பிங்க் கலர் ஆகி கண்ணெல்லாம் ப்ளஷ் ஆகி அவ்வளோ அழகாக இருக்கும். அதை ஜெயை தான் பார்த்துட்டு கண்ணை தான் உடச்சிட்டு இங்கே பாரு எதுவும் அழுகக்கூடாது. என் அம்மாவை என் அப்பா போனதுக்கப்புறம் நான் அழுக விட்டதே இல்லை. அதே மாதிரி உன்னையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். எப்பயும் நீ அழுகக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சின்ன கண்ணை உடச்சி விட்டு அப்படியே பெட்டில் தான் அப்படியே உட்கார வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு சிம்மனா பார்க்கும்போது சிம்மன் தான் எதுக்கு இப்போ பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது சில லைஃப்பில் என்ன புண்ணியம் பண்ணால் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒருத்தன் என் லைஃப்பில் கிடைச்சது அப்படிங்கும்போது என்ன இதெல்லாம் பேச்சு தெரியலடி. அப்படியே பக்கத்துலேயே வச்சுக்கணும். லைஃப் ஃபுல்லாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்பாக்கே கொடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது சங்கு இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல ஓவராகவே இருந்துட்டு போட்டோம். இந்த சிவன் லைஃப்பில் யாருமே வரக்கூடாது. நானும் நீனும் மட்டும் திருவோம்ல இப்படியே லைஃப் ஃபுல்லாக இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது இருக்க தானே போகிறோம். அது என்ன இருக்கக்கூடாதா? இப்போலேருந்து அப்படிங்கும்போது இப்போது அப்படியே ஜிவன் தான் கிட்ட வந்து செய்யோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ஏன் அழகா இந்த மாதிரி சீரியஸாக ஃபேஸை வச்சுக்காத சரியா அப்படிங்கும்போது இப்போது சரி அப்போ ரொமான்டிக்காக வச்சுக்கவா அப்படின்னு கிட்ட வரும்போது அதானே எங்கடா இன்னும் குரங்கு தானே தார்பிளேட் பார்த்தேன் அப்படின்ட்டு இப்போ டக்குன்னு ஜிவன் அப்படி படுக்க வச்சுட்டு எங்கே பார் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சான்ஸை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜிமினை ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். அதாவது ஜிமினுக்குமே அது ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க எக்ஸாமுக்கு அப்புறம் அவ்வளோ மீட் பண்ண முடியாதுல்ல. ஸோ இப்போ 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜேகே அவ்வளோ ரொமான்டிக்காக ஜிமினை ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 2 பேரும் அந்த ஒரு மணி அதாவது ரொம்ப நைட்லாம் இருக்காது, ஈவினிங் டைமே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 2 பேரும் அவ்வளோ ஒரு இதாக இன்டிமேசியாக இருப்பாங்க. இது ஒன்றும் ஜேகேக்கும் ஜிமினுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தெரியாது. அவங்க ஒரு 3 இயரை லவ் பண்ணுறதுனால இது வந்துட்டு ஒரு சாதாரண ஒன்று தான். ஸோ வந்துட்டு அவங்களுக்குள்ள இன்டிமேசி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது மணி ஒரு 6 ஆயிரும். இப்போ நம்ம ஜேகே தான் சிம்மனோட அந்த செஸ்ஸில் போட்டிருப்பான். இப்போது சின்ன வந்திருக்க மாதிரி சவுண்ட் கேட்கும். டக்குனு சிம்மன் ஐயோ சின்ன வந்துட்டாங்க அப்படிங்கும்போது
அம்மா வந்தாங்க வரமாட்டாங்க, நீ படு அப்படி சொல்லி எழுதி படுக்க வச்சுட்டு ஜங்குக் நான் கிளம்புறேன், அப்பா கால் பண்ணி வீட்டுக்கு போகலன்னு கேட்பாரு. அப்படிங்கும்போது இப்போ ஃபோனை தேடும்போது ஃபோன் வந்துட்டு அங்கே இருக்கும். அவர் அடிச்சா நான் பேசிக்கிறேன் விடு அப்படிங்கும்போது ஜங்குக் நீ இருந்தாலும் இவ்வளோ இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது அப்புறம் என்ன இப்போ பார்த்தாலும் என்னோடய ஹஸ்பண்ட் எப்படி பண்ணிக்கிட்டு அப்படிங்கும்போது மிஸ்டர் ஜங்குக் இப்போ தான் உங்களுக்கு ஹஸ்பண்ட் அதாவது லவ்வர் அவருக்கு நான் 30 வருஷமாக பையன் அடிக்கும்போது யாரும் இல்லைன்னு சொன்னான். அதுக்கப்புறம் இங்கே பாரு விட்டுச்சு எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணான்னா அவரை டைவர்ஸ் பண்ணிடுவேன் அடிக்கும்போது இப்போ ஜிம்மன் தான் சிரிச்சுட்டு இப்போ 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இப்போ நம்ம ஜிம்மன் தான் ஷர்ட்லாம் போட்டு கிளம்பிடுவான். கீழே ஜின்னுக்கிட்ட பேசிக்கிட்டு இப்போ கிளம்பி வீட்டுக்கு தான் போய் அந்த நைட்டு அவங்க பேசிவிட்டு இப்போ மறுநாள் காலையில் எக்ஸாம் உங்கள் அப்பா அதாவது ஆரம்ப காலையிலே வந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு இப்போது ஜிமின் வீட்டுக்கு வந்துடுவான். வந்தபோது ஆரம் தான் அதாவது ஜிமினும் ஆரமும் ஒரு சோஃபாவில் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ நம்ம ஆரம் தான் ஜிமின் அடிக்கும்போது அப்பா சொல்லுங்கப்பா நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னால அப்படிங்கும்போது ஆமாப்பா ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஜிமின் வந்துடுவான். என்ன நீ என்கிட்ட பேசணுமா? ஆமாப்பா அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஆரம் தான் சரி சொல் அப்படிங்கும்போது அப்பா உங்களுக்கு தெரியும் என்ன நான் சொல்கிறேன், நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அப்படியே யாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் 3 வருஷமாக ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன். ஜங்குக் கெட்டவனாக கிடையாதுப்பா, அவன் ரொம்ப நல்லவன். அவன் லீகலாக ரேசிங் அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவன் இப்போ எவ்வளவோ மாறிட்டான்ப்பா எனக்காக. அவன் எனக்காக எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டான். தீங்கும்போது இப்போ ஆரம்பம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஜங்குக் உண்மையாகவே ரொம்ப நல்லவன்ப்பா அப்படிங்கும்போது சரி ஜிமன் ஜங்குக் அவனோட பயம் சொல்லு அப்படிங்கும்போது அப்பா ஜங்குக் வந்து அவங்க அம்மா ஜங்குக் 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஜங்குக் அப்பா இல்லை, ஜங்குக் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இறந்து போயிட்டார். இப்போது ஜங்குக் தான் அவங்க அம்மா பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே கேட்டுட்டு அப்பா ஜங்குக் ஜங்குக்கிட்ட ஒரே ஒரு தடவை நீங்கள் பேசுங்கப்பா ப்ளீஸ் அப்படிங்கும்போது என்ன ஜெபன் என்ன சொல்லிகிட்ருக்க? இல்லைப்பா எனக்காக ப்ளீஸ் ஒரு டைம் நீங்கள் பேசுங்க. ஜங்குக்கு அவங்களுக்கு பிடிக்காட்டி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்குறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்கும்போது ஆரம் எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது இப்போது அப்படியே ஜிம்மனை பார்க்கும்போது ஜிம்மனோட கண்ணெல்லாம் கலங்கி தான் ஆரம்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது ஆரம் சரி எப்போ பேசணும் அப்படின்னு கேட்கும்போது அப்பா உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் எப்போ வேணாம், நாளைக்கு ஈவினிங் நான் அவனை மீட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அப்பா உண்மையாவா? ஆமாம் உண்மையாக தான். ஆனால் ஒரு விஷயம் ஜிமன் என்னப்பா நான் ஜங்குக்கிட்ட பேசுறதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறனோ நீ அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாப்பா நீ என்ன சொல்லணும் நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுவான் ஜிமன். இப்போது அப்படி கான்ஃபிடெண்ட்டாக பேசுறதை பார்த்துட்டு சரி ஜிமன் அப்படிங்கும்போது அப்பா நீ ஏதோ சொல்கிறீங்க, நான் பேசிட்டு வந்து உங்ககிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் ஏஞ்சி போனோன்னே எங்கே ஜிமினுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். இப்போது ரூம்குள்ளே தான் போய் ஜங்குக் கால் பண்ணி ஜங்குக் அப்படிங்கும்போது சொல்லி கொடைச்சி அப்படிங்கும்போது ஜங்குக் அப்பா கிட்டே பேசினேன்டா. என்ன சொன்னார் உங்கள் அப்பா அப்படிங்கும்போது ஜங்குக் நாளைக்கு அப்பா உன்னை மீட் பண்ணேன்னு சொன்னார். என்ன நாளைக்கா? என்னடி சொல்கிற? ஆமாம் நாளைக்கு உன்னை மீட் பண்ணேன்னு சொன்னார். இப்போது ஜேகே காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது என்ன நாளைக்கா? எதுக்கடி நாளைக்கு? ஜங்குக் ப்ளீஸ்டா எப்படியாவது அப்பாட்ட பேசி சமாதானம் பண்ணிடுறா, அப்பா ஒத்துக்க வச்சுக்கோடா அப்படிங்கும்போது என்னடி குடைச்சி குண்டு தூக்கி போடுற, நீ தான் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஜங்குக் அப்பாட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருக்கேன், தயவு செஞ்சு பேசி அவர் எப்படியாவது இது பண்ணி சம்மதிக்க வச்சுரு, அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கும்போது அப்படிங்கிற ஆமாம் அப்படி தான் அவர் மட்டும் எப்படியாவது உன்னை பிடிச்சிருக்கு அவர் அக்செப்ட் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஜாபில் போய் எல்லாம் முடிச்சு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்டா, நீ எப்படியாவது அவர்கிட்ட நல்ல விதமாக பேசுகிற ஜங்குக் அப்படிங்கும்போது ஐயோ குடைசி இப்போவே எனக்கு தலையை சுற்றுது அப்படிங்கும்போது ஜங்குக்கா உன்னை நம்பி தான் இருக்கேன் அப்படிங்கும்போது குடைச்சி டென்ஷன் ஆகாத, அதெல்லாம் அவனோட இந்த ஜியோன் கலைக்கிறேன் சரியா, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படிங்கும்போது ஜங்குக் அப்படிங்கும்போது குடைச்சி என்ன டென்ஷன் ஆகியா கிளம்பி வரவா? அதெல்லாம் இல்லை, நீங்கள் இப்போ நாளைக்கு எப்போ என்ன அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்குவாங்க. இப்போ பேசிட்டு ஃபோன் வச்சுட்டு சின்னதான் என்னாச்சு நாளைக்கு மாமனாரை மீட் பண்ண போகிற போல் அப்படிங்கும்போது பாருமா என்ன பண்ணி வச்சுருக்கான்னு அப்படிங்கும்போது
தைரியமாக போய் பேசுங்க மிஸ்டர் ஜான் அப்படிங்கும்போது, அம்மா அப்படிங்கிறீங்க அப்படி தான் உன் மனசில் என்ன இருக்கோ அது உங்கள் அப்பா கிட்ட பேசு அப்படிங்கும்போது, இப்போ அப்படியே கிட்ட வந்து ஜங்குக் தான் அப்படி சோழலை சாஞ்சிட்டு, சின்னம்மா எல்லாம் சரியாயிருமா அப்படிங்கும்போது, இப்போ அப்படியே தலையறப்ப ஜங்குக் என் பையன்கிட்ட என்ன குறை, என் பையன் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு, என்ன கொஞ்சம் இது டைம் கீப் அப் பண்ண மாட்டான் அப்படிங்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க அப்பா போலீஸ் தான் என்ன பயமா, அதெல்லாம் என் பையன் எல்லாம் அவரோட மனசை இது பண்ணி சிமினை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவான் சரியா அப்படிங்கும்போது, இப்போது அவங்க அப்படி பேசுகிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். சரி எப்படி அவங்க அம்மா பண்ணிட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆசைப்பட்ட அவங்க சிமினை உங்களுக்காக நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வருவேன், இது எனக்கு ஜங்குக்கோட ப்ராமிஸ் அப்படிங்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் சின்னிக்கு. இப்போது அப்படியே ஏஞ்சி போனோன்னே சின்னதான் அவங்கள அப்படியே கண்ணு கலங்கும். ஜங்கு நீ ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அப்படியே மறுநாள் ஆயிரும். மறுநாள் நம்ம ஜிமின் ரொம்ப ஒரு இதாக இருப்பான். இப்போது ஜூங் தான் ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, டேய் என்னடா சொல்கிற, உங்கள் மாமனாரை மீட் பண்ண போறியா, டேய் ஆமாண்டா காலையிலேருந்து ஒரே இதாக இருக்குடா, டேய் வீட்டுக்கு வந்திருப்பான் ஜங்கு கூட வீட்டுக்கு, டேய் இந்த ட்ரெஸ் ஓகேவா பாடுறா அப்படிங்கும்போது, டேய் என்னடா இது, இதெல்லாம் வேணாடா ஃபார்மலாக போட்டுப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் ஷர்ட் மாதிரி இருக்கும், அதுதான் ஜூங், டேய் இதை போட்டு போ பர்ஃபெக்டாக இருக்கும், டேய் இது பர்ஃபெக்டாக இருக்குமா, அதெல்லாம் கரெக்டாக இருக்கும், அம்மா எப்போ மீட் பண்ண போகிற, ஈவினிங் 5 மணிக்குடா அப்படிங்கும்போது, டேய் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, உன் மாமனாரை எப்படியாவது கரெக்ட் பண்ணு அப்படிங்கும்போது, டேய் ட்ரிக் ஏதாவது சொல்கிறா, ட்ரிக்கா ஒன்றும் இல்லை, பொழிச்சிட்டு காலைல விழுந்துடுறா ஜங்கு அப்படிங்கும்போது, போடா இவனே அப்படிங்கும்போது, வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது, அப்போல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஆனால் அவர் மனசில் எப்படியாவது இடம் பிடிச்சி என் ஜிமினை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதோ இந்த வேகத்துலேயே போடாம தான் வேறு லெவல் இன்னைக்கு பண்ணிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, டேய் வந்துடுவேன்ல, அதெல்லாம் என் மச்சான் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம ஜங்குக்கு தான் இது பண்ணிகிட்டு இருப்பான், கம்பேர்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ அப்படியே டைம் வந்துடும். இப்போது நம்ம ஆரம்பம் சிமன்கிட்ட, சிமன் நீ ரெஸ்டாரண்ட் போ, நான் ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கும்போது, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பம் கிளம்பிடுவார். இங்கே நம்ம சிமன் தான் அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து புக் பண்ணியிருப்பாங்க நம்ம சிமன். ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஜங்குக்கு கால் பண்ணி, ஜங்குகா அப்படிங்கும்போது, ஏய் குடிச்சி என்னடி பண்ணிகிட்ருக்க, ஃபோனை பாரு அப்படிங்கும்போது, ஃபோனை பார்க்கும்போது சேக்கி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸம் மாதிரி இருக்கும்போது, அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஏய் குடிச்சி ஓகேவா அப்படிங்கும்போது, வேறு லெவலில் இருக்கு அப்படிங்கும்போது, ஆனால் கொஞ்சம் நர்வஸ் ஆறியே அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பாட்ட வந்து நீ பேசு அப்படிங்கும்போது, ஏய் குடிச்சி போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒன்று பார்க்கவா அப்படிங்கும்போது, ஜங்கு நான் போயிட்டுருக்கேன் நீ வா அப்படிங்கும்போது, குடிச்சி உன்னை பார்த்தா கொஞ்சம் தைரியமாக இருப்பல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஜிமின் செம்ம ஜிமின் ஓசாக இருப்பான். இப்போது ரெஸ்டாரண்ட் தான் சிவன் ஃபோன் வச்சுட்டு போகும்போது, இங்கே நம்ம ஆரம்பம் சென்னிக்கிட்ட, நான் கிளம்புவா அப்படிங்கும்போது, இப்போது அப்படியே தலையை ரப்பன்ட்டு, ஜங்கு ஒன்றும் ஃபீல் பண்ணாத ஓகேவா, என்ன மனசில் படுதோ அதை அவர்கிட்ட பேசு, கண்டிப்பாக பொண்ணை அவர் அக்செப்ட் பண்ணுவார் அப்படிங்கும்போது, ஜூங் தான் டேய் ஜங்குகா அப்படின்னு ஹெல்ப் பண்ணிட்டு, அம்மா இந்த பார்த்தீங்களா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறவரை யார் தான் ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்படி தானம்மா அப்படிங்கும்போது, அப்படி சொல்கிறான் என்னோட ஜூங் அப்படின்னு சொல்லிட்டு, அது இன்னும் நம்ம ஜூங்கும் கம்ஃபர்ட் கொடுத்துட்ருப்பாங்க ஜங்குக்கு. இப்போது நம்ம ஜங்குக்கு மட்டும் தான் போவான், வண்டி எடுத்துகிட்டு செம்ம இதாக போயிட்டுருக்கும்போது, செம்ம நர்வஸில் ஜங்குக்கு தான் போயிட்டுருக்கும்போது, இப்போது ஜங்குக்கு முன்னாடி வண்டி எடுத்து போயிட்டுருப்பான். பின்னாடி ஒரு 2 பசங்க தான் ஜங்குக்கு பார்த்துட்டு, டேய் இது ஜங்குக்கு தானே அப்படிங்கும்போது, அவனே தாண்டா என்ன ஏதோ வெட்டிங்கு போகிற மாதிரி போயிட்டுருக்கானே அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே ஜங்குக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது, டேய் வாடா அவனை கும்பிடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு முன்னாடி தான் போயிட்டு, டேய் இவர் ரேசிங் புலி ஜங்குக்கு தானடா அப்படிங்கும்போது, ஜங்குக்கு பார்த்துட்டு ஹெல்மெட்டை போட்டு பார்க்குற மாதிரி போகும்போது, ஐயோ சார் என்ன இப்போல்லாம் ரேசிங்க்கே வரதில்ல, ஓ பயந்துட்டாரா அப்படிங்கும்போது, இப்போது ஜங்குக்கு அமைதியாக இருக்கும்போது, டேய் ஜங்குக் தான் ரொம்ப பிஸியாக இருக்கியா அண்ணா அப்படிங்கும்போது, டேய் கிளம்புங்க அப்படிமா, என்ன மிஸ்டர் ஜங்குக் உங்களோட அந்த லவ்வர் ஜிமினை பார்க்க ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க போல் அப்படிங்கும்போது, இப்போ ஜிமின் பேர் சொன்னோன்னே அப்படி பார்ப்பான், என்ன கரெக்டாக சொல்லிட்டேன்னா என்ன, அதான் காலேஜுக்கே தெரியுமே நீ அவங்க பின்னாடி சுற்றுறது, ஊரே அதாவது காலேஜே பார்த்து பயப்படுற இந்த ஜங்கு ஒரு பையன்கிட்ட டே பட்டி பாம்பா கிடைக்கிறது பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது அப்படிங்கும்போது, டேய் முட்டு கிளம்பு அப்படிங்கும்போது, எப்படி ஜங்குக்கு போகிறது
தோ உன்னை நாள் கலைக்காம ஓ அவர் சொல்லிட்டாருன்னா இவர் ரேசிங் வரதில்லை போகலாம் மச்சான் அப்படின்ட்டு 2 பேர் சிரிச்சிட்டு இருப்பானுங்க. சங்குக்கு வேகமாக முன்னேற போகும்போது என்னவா சங்குக்கு வேகமாக போயிட்டுருக்க அவ்வளோ வேகமாக போகணுமா என்ன ஓ ஆமாலடா லேட்டாக போயிட்டா சாரி காலில் விழுணுமா என்ன அப்படின்ட்டு பயங்கரமாக சங்குக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ சங்குக் என்னதான் இக்னோர் பண்ணாலும் அவனுக்கு கிண்டல் பண்ணிட்டே வருவானுங்க. இப்போது ஒரு ஸ்டேஜில் பயங்கரமாக ஜிமினியை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சோட கேக் சாரி கட்டுப்பாயிரும். இப்போது உங்களை இன்னும் பண்ணுறேன்னு பாருங்கடா அப்படின்ட்டு அவனுங்களை அப்படி வேகமாக அவனுங்களை இடையிலாண்டு ட்ரை பண்ண இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுங்க வம்பெடுக்கிற மாதிரி ஜேகே பைக்கை தட்டி விடுற மாதிரி வருவானுங்க. ஜேகே காலால் அவனுங்களை உதச்சி விட்டுட்டு 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நாய்ங்கண்ணா அப்படி சொல்லிட்டு இப்போது ஜேகே தான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனுங்க குறுக்க வண்டியை வந்துட்டு ஜேகே அப்படியே வண்டியோட கீழே விழுந்துருவான். ஜேகேயோட வண்டி ஒரு கல்லில் இது பட்டு அந்த தலைலாம் உடஞ்சி கீழே விழுந்துடும். இப்போது அவன் சரி கடுப்பில் அவனுங்க இடிச்சிட்டு அப்படி நிற்பானுங்க. ஜேகே வேகமாக அவனுக்கு கையில் அடிப்பட்டுரும். இருந்தாலும் வேகமாக ஏஞ்சி போய் அவனுங்க பைக்கை அப்படி முன்னாடி நின்றுட்டு நாய்ங்களா நான் பாட்டு போயிட்டுருக்கேன் சிம்மனை வம்பளுக்குறீங்களா நீங்கள் அப்படின்ட்டு பைக்லேருந்து அவனுங்களை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டு போட்டு குத்துன்னு குத்திட்டு இருப்பான். ஜேகே ஹெல்மெட் போட்டிருப்பான். அந்த ஹெல்மெட்டை எடுத்து கீழே வச்சுட்டு போட்டு அவனுங்களை அழைச்சிட்டு இருப்பான். அவனுங்களும் இது பண்ணிவிட்டு அடிச்சிட்டு இருப்பானுங்க. இப்போது 2 பேரும் வேறு லெவலில் சண்டை போட்டுட்ருப்பானுங்க. இப்போது ஃபைனலி அங்கே உள்ளவங்க ஒரு போலீஸ்லாம் வந்துட்டு ஜேகே மேலே தப்புதுங்க நாங்கள் உள்ள நிறைய பேர் சொல்லிடுவாங்க அவனுங்க தான் முடிஞ்சிருக்காண்டி இப்போ அவனுங்க 2 பேரையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவானுங்க. இப்போ ஜேகேயோட பைக்கை ஒரு ஓரமாக தூக்கி நிப்பாட்டிட்டு ஜேகே தான் ஜுங்குக்கு தான் கால் பண்ணி டேய் ஜோ அப்படிங்கும்போது சங்குகா என்னடா இதுடா கால் பண்ண டேய் வண்டி எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கும்போது டேய் என்னடா ஒரு மாதிரி பேசுகிற வண்டி எடுத்து நான் சொல்ல எடுத்துக்குவா அப்படிங்கும்போது ஜூங்க்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு வேகமாக வந்து பார்க்கும்போது ஜேகே தான் அடிப்பட்டு அதாவது லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். இப்போ அப்படியே வந்துட்டு சீத்தி சங்கு என்னடாச்சு வண்டிக்கு என்னடா அப்படிங்கும்போது தேவையில்லாமல் என்ன வம்பெடுத்துட்டு போயிட்டாங்களா அப்படிங்கும்போது டேய் யாரா அப்படிங்கும்போது ஜேகே தான் பேசணும்போது ஏன்னா அந்த பொறுக்கி நாய்ங்களா டேய் அந்த நாய்ங்களை தான் ஒன்றால் இப்படி ஆகுது அந்த நாய்ங்களால் அப்படி சொல்லிட்டு டேய் சங்குகா இப்போது எப்படிடா இருக்குது வாடா ஹாஸ்பிட்டல் போகலாம் இல்லை சரி ஒன்றும் இல்லை டைம் ஆயிடுச்சுடா நான் சிம்மனை பார்க்க போகணும் அப்படிங்கும்போது இப்போது சிம்மன் நான் கால் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போது சங்கு எதுவுமே நடந்தால ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படிங்கும்போது சங்கு சீக்கிரமா அப்பா வந்துட்டார் அப்படிங்கும்போது அவங்க அதாவது ஆரம் வந்துட்டு திறந்துட்டு இதை கதை திறந்துட்டு வந்துட்டு இருப்பார் உள்ள டக்குன்னு போன கட் பண்ணேன் டேய் நான் போகிறேன் அப்படிங்குமா ஜூங் சங்குகா அப்படிங்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டெல்லாம் தொடச்சி விட்டு அந்த பாதி கையில் தான் போட்டிருப்பான். இப்போ ஃபுல்லாக இறக்கி விட்டுட்டு டேய் நான் போகிறேன் சங்குக் நீ ஓகே தானே ஓகே தான்டா நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கே நடந்ததெல்லாம் அவங்க சொல்லியிருப்பான் ஜிம்மினை வம்பளுத்ததெல்லாம். இப்போது ஜூங்க்கு தெரியும் அவனுக்கு வேணுங்களே வம்பளுப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் சங்குக்கு இப்படி இருக்கிறது. இப்போது சங்குக்கு வேகமாக கிளம்பி போயிடுவான். இப்போது அங்கே நம்ம ஆரம் வந்துட்டு ஜிம்மன் முன்னாடி தான் அப்படி வந்து உட்காரும்போது ஜிம்மன் தான் பார்ப்பான். அப்பா ஒரு 2 மினிட்ஸில் சரி ஜிம்மன் இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்கிலேருந்து ஒரு ஃபோன் எடுத்து இப்படி கொடுக்கும்போது ரோட்டில் சங்கு செம்மையாக அடிச்சிட்ருக்கதை அங்கே அப்படி பார்க்கும்போது இப்போ அப்படி ஜிம்மினுக்கு அழுகையாக வரும். இந்த மாதிரி ஒருத்தன் தான் உனக்கு வேணுமா ஜிம்மன் அப்படிங்கும்போது ஜிம்மினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. அப்பா அப்படிங்கும்போது ரோட்டில் பொறுக்கி மாதிரி சண்டை போட்டு நிற்கிறான் ஜிம்மன். இருக்கும்போது நான் வர வழியில் இதை பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு பர்சன் அவனோட லைஃப்பில் வேணுமா சொல்லு. எனக்கு இது சரியாக படலை. அவனை பார்க்கவும் விரும்பலை சரியா. இந்த ஒரு விஷயத்துலையே அவன் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரோட்டில் இப்படி பொறுக்கி மாதிரி சண்டை போகிற ஒரு பர்சன் உனக்கு தேவையில்ல. என்னை மீறி அப்படி உனக்கு ஒரு பர்சன் வேணும்னா நீ தாராளமாக அவன் கூட போகலாம். இல்லை உனக்கு நான் தான் வேணும்னா கிளம்பி வீட்டுக்கு வந்துருச்சுமன் இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து பேசிட்டு ஏஞ்சி போயிடுவார். இப்போது ஜிம்மினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே அழுதுட்டு உட்காந்துருப்பான். இப்போது அப்படியே பயங்கரமாக அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது சங்குக்கு வேகமாக வண்டியை நிப்பாட்டிட்டு இப்போ அப்படியே ஹெல்மெட்டெல்லாம் வச்சுட்டு தலையெல்லாம் சரி பண்ணிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சரி பண்ணிட்டு உள்ளே தான் வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. ஜிமின் மட்டும் தான் புக் பண்ணியிருப்பான். இப்போ வந்து பார்க்கும்போது ஜிமின் அப்படியே கீழே டேபிளில் குமிஞ்சு உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ஜிமன் அப்படிங்கும்போது அப்படியே ஜிமனை ஏஞ்சி பார்ப்பான். பார்க்கும்போது சங்கு தான் வந்து நிற்கும் போது இப்போ அப்படியே ஜிமன் காலெல்லாம் அழுது ரெட்டாக இருக்கும். ஜிமன் என்னாச்சு அப்படின்ட்டு ஜிமன் தான் அப்படியே பார்க்கும்போது எங்கள் ஜேகே அப்படியே பார்ப்பான். 2 பேரும் பார்த்துப்பாங்க. இதோட நான் அந்த ஸ்டோரியை முடிச்சிடுறேன்.
ஓகேடா. இந்த ஸ்டோரி இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்ட் 2ல உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி நிறைய ஸ்டோரி பேசணும்னு ட்ரை பண்ணி எதுவும் பேச முடியல. எனிவே இந்த ஸ்டோரியை நான் பேசியிருக்கேன். எப்படி என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் நிறைய சவுண்ட் வரும். ஏன்னா நான் வந்துட்டு சவுண்ட் இல்லாத இடத்துல பேசினா ஆனால் அது வந்துட்டு எக்கோவில் கேட்குது. இது எனக்கு வந்து இன்ஷாட்டில் எடிட் பண்ணலாம் அந்த வாய்ஸாக ரெடியூஸ் பண்ண அவ்வளோவா தெரில. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஹெட்ஃபோனில் கேட்பீங்க நம்புகிறேன். ஓகே ஓகேடா. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை பொறுத்து தான் நான் பார்ட் 2 போடுவேன். இல்லாட்டி நான் ஸ்டோரியே போட மாட்டேன். ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிளில் போடுறேன். நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகேவா? ஓகேடா. எப்படி இருக்கு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2ல சீக்கிரமாக உங்களை பார்க்குறேன். ஓகேவா? பைடா பைடா ஆர்மீஸ்.